أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்திகள்ல ஒன்றாக குமான் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல எண்ணத்தை, நல்ல நம்பிக்கையை அல்லாஹு தஆலா ஆக்கி சொல்லார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தி குமான் என்பது, நம்பிக்கை என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மனிதர் மேல, அல்லாஹ்வின் மேல நல்ல எண்ணம் வைப்பது என்பது சாதாரணமானதல்ல. காபிர்கள் ஏன் காபிரானார்கள் என்று சொன்னா, காபிர்களுக்கு அல்லாஹ்வின் மேல, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மேல நிராசை, மாயூஸ் உண்டாயிருக்கு. அதனாலதான் அவங்க காபிரா ஆயிட்டாங்க. ஆனா முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மேல, அடியார்கள் மேல நல்ல நம்பிக்கை வைக்கக்கூடியவர். இந்த நல்ல நம்பிக்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு சக்தி என்று சொன்னா, எல்லா மலக்குமார்கள், எல்லா நபிமார்கள், எல்லா சுஹதாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு முஃமினுடைய நல்ல எண்ணம் இருக்கின்றது, அது இது எல்லாத்தை விட மேலானது, இந்த எல்லாத்தை விட உயர்ந்தது. இவருடைய நல்ல நம்பிக்கை, இதைத்தான் அல்லாஹ் நடத்தாட்டி காட்டுவான். உலகத்துல எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு முஃமின் நல்ல நம்பிக்கை வைப்பார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த நல்ல நம்பிக்கையைத்தான் அல்லாஹு தஆலா நடத்தாட்டி காட்டுவான். இன்னைக்கு உலகங்கள்ல பார்க்கலாம், எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வின் மேல நல்ல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. அல்லாஹ்வின் மேல நல்ல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. நல்ல நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, அதையும் நாம பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நரகத்தினுடைய நெருப்புல தூக்கி வீசப்படுறான். ஃபிரௌன் அந்த அவன் மூட்டிய அந்த நெருப்புல, அவனுடைய அந்த அரசன் மூட்டிய அந்த நெருப்புல தூக்கி வீசப்படுறான். அந்த நேரத்துல அவங்க வஸ்துக்களின் பக்கம் தேவையாகவே இல்லை. வஸ்துக்களின் பக்கம் தேவையாகல. அவங்க தேவையானாங்க எதன் பக்கம் என்று சொன்னா, அல்லாஹ்வின் பக்கம் தேவையானாங்க. அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது நல்லதாக இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நம்பிக்கையை எப்பொழுதுமே நல்ல நிலைகள்ல அல்லாஹு தஆலா சோதிக்க மாட்டான். நல்ல நிலைகள் அல்லாஹு தஆலா சோதிக்க மாட்டான். மாறாக ரொம்ப மோசமான நிலைகள்ல, சிரமமான நிலைகள்ல, இதுலதான் அல்லாஹு தஆலா நம்பிக்கையை சோதிப்பான். எல்லாம் நல்ல நிலைமையில இருக்குது, இந்த நேரத்துல சோதிச்சு அதில் வெற்றி பெறுவது இது ஒண்ணும் பெரிய கமால் இல்ல, இது ஒண்ணும் பெரிய சிறந்த தன்மை கிடையாது. மாறாக சோதனைகள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, எந்த அஸ்பாபுகளும் கண்ணுக்கு தெரியல. இந்த நேரத்துல அல்லாஹ் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவருடைய நம்பிக்கையை அல்லாஹு தஆலா பூர்த்தியாக்கி காட்டுவான். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லப்பட்டது, உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கு என்பதாக சொல்லப்பட்டது. உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கு என்பதாக சொல்லப்பட்டது. ஆனா அவங்க அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கை வைத்தாங்க. இல்ல இல்ல, நான் துஆ ஓதிட்டேன், என்னுடைய வீடு ஒரு காலும் எரியாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ஜி சொன்னாங்க, ஒரு கால் அவர் இப்படி சொல்லி இருந்தார், வாய்ப்பு இருக்குது என்னுடைய வீடு எரிந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது என்பதாக இவர் சொல்லி இருந்தார், நினைத்திருந்தார், அல்லாஹு தஆலாவுடைய வீட்டையும் எரிச்சிருப்பான். ஆனா அவருடைய நம்பிக்கை இல்ல இல்ல, என்னுடைய வீடு எரியாது என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நம்பிக்கைக்கு தோதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டை பாதுகாத்தார். நாம நினைக்க கூடாது இது ஏதோ நபிமார்கள், இது ஏதோ சஹாபா பெருமக்கள் அவங்களுக்கு மட்டும் நடக்கும் என்பதாக நாம நினைக்க கூடாது. இந்த தவறான எண்ணம் இது இருக்கே, அல்லாஹ்வின் மேல அவநம்பிக்கை கொள்றது, இது அல்லாஹ்வின் மேல அவநம்பிக்கை கொள்றது, இந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. கியாமத்துடைய கடைசியில வரக்கூடிய தஜ்ஜால், அவருடைய ஃபித்னாவிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு முஃமின், அவர் அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வைக்கிறார். அவன் காட்டக்கூடிய அந்த நெருப்பு அது நரகத்தினுடைய நெருப்பு இல்ல, அது என்ன ஒன்றும் செய்யாது என்பதாக அவர் நம்பிக்கை வைக்கிறார். கியாமத்துடைய கடைசியில வரக்கூடிய ஒரு மனிதர், அவர் அல்லாஹ்வின் மேல நல்ல நம்பிக்கை வைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவருடைய நம்பிக்கையை தான் அல்லாஹ்வுல உண்மையாக்குவான். அவன் நரகம் என்பதாக தூக்கி போடுவான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் நரகமாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக மாற்றுவான். காரணம் என்ன? இவருக்கு அல்லாஹ்வின் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்வின் மேல உறுதியான நம்பிக்கை இருக்கு. அன்பானவர்களே, ஆக நாம் அல்லாஹ் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்கள்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதர்கிட்ட நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனான். ரொம்ப காய்ச்சலா இருந்தார், நலம் விசாரிக்க போனான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, லா பஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஷிஃபாவை கொடுத்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்திருந்தா எவ்வளவு கடுமையான நோயா இருந்தாலும் அல்லாஹ் ஷிஃபாக்கி கொடுத்திருப்பான். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அவர் அல்லாஹ் மேல அவநம்பிக்கையா அவர் சொன்னாரு, இல்ல இல்ல இந்த காய்ச்சல் என்ன கபிரிஸ்தான்ல கொண்டு போய் சேர்க்காம விடாதுண்டார், இந்த காய்ச்சல் என்ன கபிரிஸ்தான்ல கொண்டு போய் சேர்க்காம விடாதுண்டார். அல்லாஹ் மேல அவநம்பிக்கை வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியும் அந்த மாதிரிதான் அவநம்பிக்கை வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஆமிதன், நீங்க எப்படி அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சீங்களோ அதுதான் நடக்கும். ரிவாயத்துகள்ல எழுதுறாங்க, அவர் அதே காய்ச்சல்ல மௌத்தாவே ஆகிட்டார். உலகத்துல எல்லாருக்கும் காய்ச்சல் வரத்தான் செய்யுது. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்கு? அல்லாஹ் மேல நாம நல்ல நம்பிக்கை வைக்கிறோமா, இல்ல அல்லாஹ் மேல நம்ம தவறான எண்ணம் வைக்கிறோமா? அஸ்பாபுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கு, கண் பார்வையில எல்லாம் இருக்கு. இந்த நேரத்தில் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது, இதற்கு பேரு நம்பிக்கையே கிடையாது. எந்த அஸ்பாபுகளும் இல்ல, எந்த வாய்ப்புமே இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப தூரத்திலும் எங்கேயுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அவர் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறார் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமா இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அவருடைய நிலைகளை சரியாக்கி கொடுப்பார். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இது ஆக முதலாவது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நம்பிக்கைகள் அல்லாஹ்வின் மீது சரியானதாக இருக்கும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது நம்முடைய எண்ணம், நம்முடைய நம்பிக்கை அது மிக சரியானதா இருக்கும். கெட்ட எண்ணத்தை யார் உருவாக்குவா? ஹஜ்ரத் சொன்னாங்க, கெட்ட எண்ணத்தை யார் உருவாக்குவா? ஷைத்தான் இருக்கிறானே, அவர் என்ன செய்வார்னா நம்மள ரொம்ப நல்ல மனிதருடைய உருவத்துல வருவான். உருவத்துல வந்து அவர் உள்ளத்துல இந்த நபர் இப்படிப்பட்டவர், அந்த நபர் அப்படிப்பட்டவர் என்பதாக சொல்லி தவறான எண்ணத்தை மக்கள்கிட்ட பரப்பிட்டு காணாம போயிடுவான். மக்கள் பேசிக்குவாங்க, உங்களுக்கு தெரியுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படி எல்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பான். அவர்கிட்ட கேட்டா உங்களுக்கு யாரு சொன்னா, உங்களுக்கு இந்த விஷயத்தை யாரு சொன்னா என்று கேட்டா அவர் சொல்லுவாரு, ஒருத்தர் நல்ல நல்ல அழகான சுண்ணத்தான கோலத்துல இருந்தாரு, பார்க்க ரொம்ப நூறா இருந்தாரு, அவர்தான் சொன்னார். யாருப்பா அவரு? தேடி தேடி பார்ப்பாங்க, அவர் எங்கேயுமே இருக்க மாட்டார். அன்பானவர்களே, கெட்ட எண்ணத்தை ஷைத்தான் இருக்கிறானே வஸ்வசாக்களின் மூலமாக முஃமின்களுடைய உள்ளத்துல போடலாம். முஃமின்கள் ஒரு சாலும் இதை நம்பவே கூடாது. கெட்ட எண்ணங்களை ஒரு சாலும் முஃமின்கள் நம்பவே கூடாது. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு சொன்னா ஒரு முஃமினை பற்றி தவறாக நம்மிடத்துல சொல்லப்படுது, ஒரு முஃமினை பற்றி தவறாக நம்மிடத்துல சொல்லப்படுது. ஏன் சொல்லப்படுவது இல்ல, நாமளே கண்கூடாக பார்க்கிறோம். கண்கூடாக பார்த்தால் கூட ஒரு முஃமினை பற்றி தவறான எண்ணம் கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்ல. அவர் தன்னுடைய கண்ணால் பார்த்ததை பொய்யாக்க வேண்டும். இது சஹாபாக்கள் ஆண்களுடைய தன்மை இல்ல, இது பெண்களுடைய தன்மையாக இருந்தது. சஹாபி பெண்மணிகளிடத்துல தாங்கள் கண்கூடாக பார்த்ததை அவங்க பொய்யாக்குறாங்க. ஒரு முஃமின் ஒரு காலம் தவறு செய்தவரா இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஒரு வீடு, ஒரு குடும்பம் அது நல்ல முறையில நடக்கணும் என்று சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஒரு வீட்டுல நல்ல எண்ணங்கள் இல்லை என்று சொன்னா கணவன் மனைவியா இருந்தாலுமே வீட்டை கொண்டு போக முடியாது. இப்ப யோசித்து பார்க்கணும், ஒரு வீடே தவறான எண்ணத்தின் அடிப்படையில, கெட்ட நம்பிக்கையின் அடிப்படையில நடக்காது என்று சொன்னா
இவ்வளவு பெரிய தாவத்துடைய உழைப்பு, பல குடும்பத்தார்கள், பல கோத்திரங்கள் இருக்கிறான், பல நிறத்தவர்கள் இருக்கிறான், பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறான். இப்படி எல்லாம் மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல நாம ஒரு மனிதன் மீது தவறான எண்ணம் வைத்தா தாவத்துடைய வேலை நம்ம நடத்த முடியுமா? தாவத்துடைய வேலையில நாம இருக்க முடியுமா? மாணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணால பார்த்ததை கூட சஹாபா பெண்மணிகள் அவங்க படிச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு எல்லாம் தெரியும். தன்னுடைய மனைவியோட இரவுல படுக்கையில இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி பார்க்கிறாங்க, பக்கத்துல இடம் காலியா இருக்கு, கணவரை காணல. எங்க போயிட்டாரு இந்த நேரத்துல? தேடி போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அடிமை பெண்ணோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். கண் கூடாக பார்க்கிறார். ஒரு மனைவி ரோஷம் வருமா இல்லைங்களா? ஹலாலான விஷயம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ரோஷம் மனைவிங்கிற அடிப்படையில என்ன செஞ்சாங்க? போனாங்க, தன்னுடைய வாழை எடுத்துட்டு வந்தாங்க, குருவாழை எடுத்துட்டு வந்தாங்க, கத்தி எடுத்துட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா அதுக்குள்ள அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டார். வந்த உடனே கேட்டாரு, என்ன கத்தி எடுத்துட்டு வரீங்களா என்ன? மனைவி சொன்னாங்க, நாங்க உங்களை அடிமை பெண்ணோட நாங்க பார்த்தோம், உங்களை நாங்க உயிரோடு நாங்க விட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொன்னாரு, இல்ல இல்ல, நீங்க அப்படியெல்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. மனைவி இடத்துல பேசுறது அனுமதி இருக்கு, போய் பேசுறது அனுமதி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அப்படி எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க. நான் ஒரு கால் நான் அப்படி அடிமை பெண்ணோடு சேர்ந்திருந்தா நான் குறிப்பு கடமையான ஆயிருப்பேன், ஜுனுபாலியா நான் ஆயிருப்பேன். ஆனா எனக்கு இப்போ ஜுனுபாலியா நான் இல்ல. என்ன, நான் உங்களுக்கு நான் குர்ஆனுடைய ஆயத்தை நான் ஓதி காட்டட்டுமா? என்ன ஒரு ஜுனுபாலி அவருக்கு என்ன செய்ய முடியாது? அவர் குர்ஆனுடைய வசனங்களை ஓத முடியாது. அவர் ஒரு கவிதைய குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காமிச்சார். மனைவிட்டும் தப்பிக்கணும், உயிரை காப்பாத்திக்கணுமா இல்லைங்களா? என்ன செஞ்சாரு? மனைவி இடத்துல ஒரு கவிதையுடைய வரிகளை அவர் ஓதி காமிச்சாரு, குர்ஆனுடைய ஆயத்தை மாதிரி ஓதி காமிச்சார். அவர் சொன்னார், அதானா ரசூலுல்லாஹ் யத்லூ கிதாபஹு கமா லாஹ மஅரூஃபுன் மின ஸுப்ஹி காஸிஉ அதா பில் ஹுதா பஅதல் அமா فقلوبنا موقنات أن ما قال واقع يبيت يجافي جنبه عن فراشي إذا استثقلت بالمشركين المضاجع. அவர் சொன்னார், எங்கள்ல ஒரு தூதர் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய வேதத்தை எங்களுக்கு ஓதி காட்டுகிறார். நாங்கள் எல்லாம் இருள்கள்ல வழி தெரியாமல் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். எங்களுக்கு பிரகாசம் என்ற ஹிதாயத்தை கொண்டு வந்தார், எங்களுக்கு நேர்வழி காட்டினார். அவர்களை இதை ஓதின உடனே அவருடைய மனைவி தன்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறார். பார்த்தும் கூட அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு காலம் போய் சொல்ல மாட்டாங்க, நீங்க உண்மையிலே நீங்க தவறு செய்திருக்க மாட்டீங்க, என்னுடைய கைதான் பொய்யா எதையோ பார்த்துருச்சு என்பதாக சொல்லிட்டு திரும்ப போயிட்டாங்க. அவர்களை இந்த விஷயத்தை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல போய் சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்ட உடனே அவங்களுடைய கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாரக்கான அந்த கடவாய்ப்பல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சாங்க. இந்த கவிதை ஹஜ்ஜி சொன்னாங்க, இந்த கவிதையினுடைய கடைசி வரி நாம் எல்லாம் கவனத்துல வைக்க வேண்டிய வரி. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கவிதையினுடைய கடைசியில வருது, யபீது யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஷி இதா தஸ்மலத் பில் முஷ்ரிகீன் அல் மவாதிஉ. ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, இபாதத்துகளை எல்லாம் இங்கு வித்தியாசமாக சொல்லப்படல. ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் ஃபராயிதுகள், இபாதத்துகள் என்று சொல்லப்படல. மாறாக ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இரவு நேர இபாதத்துகள் என்பதாக சொல்லப்படுது. ஒரு முஃமின் அவர் எப்படி இருப்பார் தெரியுங்களா? அவர் இரவு நேரம் தன்னுடைய படுக்கைகள் இருந்து விழாக்களை விலக்கி வைத்திருப்பார். எந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கெல்லாம் தங்களுடைய படுக்கைகள் சுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் விலக்கி வைத்திருப்பார். மாணவர்களே, ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இரவு நேர இபாதத்துகள் தான். நாம ஒரு முஃமின் மேல நல்ல நம்பிக்கை வைக்கணும். அது கண்ணால பார்த்திருந்தாலும் சரி, அதை பொய்யாக்கணும். இல்ல ஒரு முஃமின் இப்படி எல்லாம் செய்ய மாட்டார் என்பதாக நம்பிக்கை வைக்கணும். மாணவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியார் அந்த நேரத்துல
சயீத் இப்னு ஆமிர் அல்-ஜுமஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷாம் தேசத்தினுடைய கவர்னரா ஆக்கியிருந்தாங்க. மக்கள் எல்லாம் அவரை பற்றி குறை சொல்வதற்காக வேண்டி வந்தார். மக்கள் எல்லாம் அவரை பற்றி குறை சொல்றதுக்காக வேண்டி வந்தார். 4 குறைகளை முன்வைத்தார். சொன்னாங்க, குறை சொல்றது, மற்றவங்களை பத்தி சிகாயத் சொல்றது, இது எப்படிப்பட்ட விஷயம்? இது எப்படிப்பட்ட விஷயம்? ஹஜ்ஜி சொன்னாங்க, என்னுடைய மாமூல், என்னுடைய வளமை என்னன்னு சொன்னா, யாராவது என்கிட்ட ஏதாவது குறைய பத்தி கடிதங்கள் எழுதினாங்க என்று சொன்னா நாங்கள் அந்த கடிதத்தை படிக்கிறதே கிடையாது. அந்த கடிதத்தை கிழிச்சு நாங்க குப்பை தொட்டியில போட்டுருவோம். அவர் திரும்ப கடிதங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறார், கடிதங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறார். நாங்க என்ன செய்வோம் சொன்னா, அவருக்கு நாங்க இப்ப பதில் கடிதம் எழுதுவோம். பதில என்ன தெரியுங்களா சொல்லுவோம், ஹமாரா தோசீச்சோ பர்கையாக, என்னுடைய குப்பை கூட நிரம்பிருச்சு, கிழிச்சு போட்டு இனிமே நீங்க யாரை பத்தி நீங்க குறை சொல்லி அனுப்பாதீங்கன்னு எழுதுவாங்க. காரணம் என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் அவரிடத்துல வந்தார். அவர் சொன்னாரு, அவங்களுக்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு எதிராக அவங்களை பத்தி சொன்னார், இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் உங்களை பத்தி பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தா, ஒரு கால் நீங்க சொல்லக்கூடியது அப்படியே உண்மையாகத்தான் இருக்குது என்று சொன்னாலும் கூட நீங்க பொய் சொன்னவங்களா ஆயிடுவீங்க. நீங்க உண்மையா இருந்தாலும் கூட நீங்க போர் சொன்னவங்களா ஆயிடுவீங்க, நம்மாம ஆயிடுவீங்க. போர் சொன்னவன் சொர்க்கத்துல போக முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி நீங்க சொன்ன விஷயங்கள் உண்மையா அப்படியே இருக்குது என்று சொன்னா போர் சொன்னவங்க, இல்ல பொய்யா இருக்குது என்று சொன்னா நீங்க அவதூறு சொன்னவங்க. அவதூறு சொன்னாலும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. உண்மையா இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது, பொய்யா இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன செய்யலாம். அன்பானவர்களே, யாரை பற்றியும் சிகாயத் செய்யறது இருக்குது, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல். ஹஜ்ஜி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உதீது ஃபில்லாஹி மா லா யுக்தா அஹத், அல்லாஹ்வுடைய இந்த பாதையில, தாவத்துடைய இந்த மைதானத்துல எனக்கு எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் யாருக்கும் கொடுக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த வார்த்தையை வச்சு ஹஜ்ஜி சொன்னாங்க, ஒரு கால் இந்த உலகத்துல ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்படுது, சிரமங்கள் கொடுக்கப்படுது, அவ்வளவு அவரை துன்புறுத்தப்படுது என்று சொன்னாலும் கூட அந்த நபர் தவறான எண்ணம் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. தவறான எண்ணம் கொள்ளவே முடியாது, அவநம்பிக்கை வைக்கவே முடியாது. யாரை பத்தி அவநம்பிக்கை? மக்லூக்களை பத்தி, தன்னை துன்புறுத்தினாங்களே, தன்னை கஷ்டப்படுத்தினாங்களே, அவங்கள பத்தி அவநம்பிக்கை வைக்க முடியாதா? சொன்னாங்க, அவங்கள பத்தி மட்டும் இல்ல, காலிக்க பத்தி, அல்லாஹ்வை பத்தி அவநம்பிக்கை வைக்க முடியாது. காரணம் என்ன? உலகத்தை அல்லாஹு தஆலா ஆலமுல் அஸ்பாபாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறார். நாளைக்கு அவர் சொர்க்கத்துக்கு போகும்போது நினைப்பாரு, என்னுடைய உடல்கள் எல்லாம் பிரம்மங்களால் அறுக்கப்பட்டிருக்க கூடாதா, துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா, இப்படி என்பதாக ஆசைப்படுவார். உலகத்தில் எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள் பின்னப்பட்டாலும் கூட மக்லூக்க பற்றி நம்ம தவறான எண்ணம் வைக்க முடியாது. காலிக்க பற்றி, அல்லாஹ்வை பற்றி நம்ம தவறான எண்ணம் நம்ம வைக்க முடியாது. ஷிகாயத் யார் செய்வா? யார் ஷிகாயத் செய்வா? யார் மற்றவங்களை பத்தி குறை சொல்லுவா? யார் நீங்களா குறை சொல்லுவா? யாரு தர்பியத்தை அல்லாஹ்வால முடியாது என்பதாக நினைப்பாங்களோ அவங்கள ஷிகாயத் செய்வா. தர்பியத்தை யாரு அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் என்பதாக நினைப்பாங்களோ அவங்கள ஷிகாயத் செய்வாங்க. ஏன் இவன் ஏன் சொல்றோம்? ஏன்னா இவன் சரி செய்வான். அவங்க சரி செய்யக்கூடியவங்க இல்ல. அசல் முரத்திய ஹசைக்கு அவன் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்தான் உண்மையிலே சீர்திருத்தம் செய்யக்கூடியவன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போய்கொண்டிருந்தார். சில மனிதர்கள் மது குடித்துக் கொண்டிருந்தார். பார்த்தாங்க, பார்த்த உடனே கொண்டு போய் சிகாயத் செஞ்சல, பார்த்த உடனே கொண்டு போய் சொல்லிடல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவங்கள கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, இது பெரும்பாவமா இருக்குது, இந்த மாதிரி பாவங்களை நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவரா இருக்கிறா, நீங்க தௌபா செய்யுங்க என்று சொன்னாங்க. குறைகளை கண்ணால பார்த்தா நாம மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது கிடையாது, அவங்க தௌபா செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்க தௌபா செய்ய வைக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். அப்ப ஷிகாயத்
மற்றவங்களை பத்தி குறை சொல்றது அதற்கு மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. சிக்காயத் செய்யக்கூடியவர் அவர் அல்லாஹ் மேல அவநம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வால இவரை தர்பியத் செய்ய முடியாது. நாம யார்கிட்ட போய் சொல்றோமோ அவங்கதான் தர்பியத் செய்வாங்க என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்களே, எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, எந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, காவியிடத்துல கூட இஸ்லாமிய ஆட்சிக்கு காவி நீதிபதி இருக்கிறார், அவரிடத்துல கூட ஒரு மனிதர் தவறு செய்கிறார் என்று சொன்னா ஒரு முஸ்லிமுடைய உயிருக்கோ பொருளுக்கோ சேதாரம் இல்லாத விஷயமாக இருக்குது என்று சொன்னா அதை பத்தி காவியிடத்துல போய் கூட சொல்லக்கூடாது. அந்த பாவம் தினாவா கூட இருக்கலாம், தினாவா கூட இருக்கலாம், அந்த பாவம் திருடுதலா கூட இருக்கலாம். இதை கொண்டு போய் யாரிடத்துல சொல்ல முடியாது, காவி இடத்துல சொல்ல முடியாது. காவியும் அதை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது. அவர் காவிதான், ஆனாலும் கூட அவர் விசாரிக்க முடியாது. இஸ்லாம் எவ்வளவு அழகான விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்குது. யார பத்தி சிக்காயத் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்களோ நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டிட்டு போயிருக்கிறார். சிக்காயத் வந்தா என்ன செய்யணும், அவருடைய பாவங்களை மறைக்கணும், அவங்ககிட்ட தௌபா செய்ய வைக்கணும். சரி, இதையும் மீறி நம்மிடத்துல சிக்காயத் வந்துருச்சு. ஷாம் நாட்டு மக்கள் தங்களுடைய கவர்னரை பத்தி சொன்னாங்க, இவர்கிட்ட 4 குறை இருக்குது, இவர்கிட்ட 4 குறை இருக்குது. இவர் எப்பொழுதுமே தன்னுடைய அலுவலகத்துக்கு தன்னுடைய காவியுடைய அந்த கலாவத்துடைய இடத்துக்கு ரொம்ப லேட்டா தான் வர்றார். 2வது இரவு நேரங்கள்ல எப்பயாவது ஏதாவது ஒரு நிர்பந்தம், யாராவது இவர் இடத்துல போய் ஏதாவது குறைகளை முறையிட வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னா இவர் இரவுகள்ல கதவை திறக்கிறதே கிடையாது. 3வது சொன்னாங்க, இவருக்கு உடம்புல ஏதோ கோளாறு இருக்கும் போல திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார். 4வது சொன்னாங்க, இவர் மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறார், மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறார். 4 குறைகளை முன் வச்சாங்க. மாணவர்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். அஜி சொன்னாங்க, குறைகளை முன் வச்ச உடனே அமரலி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நம்ம கிட்ட யாராவது குறைகளை வந்து சொன்னா நாம என்ன செய்யணும், நாம முதல்ல அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணுமா, யா அல்லாஹ் இப்படி எல்லாம் வந்து மக்கள் சொல்றாங்க, எல்லாம் இது எல்லாம் இல்லாமல் ஆக்கிடு, இதெல்லாம் பொய்யாக்கிடு, அப்படி உண்மையிலேயே இருந்தது என்று சொன்னா, அப்படி உண்மையிலே இருந்ததுன்னு சொன்னா யா அல்லாஹ் இவருடைய இந்த குறைகளை எல்லாம் இவருடைய இந்த கராபிகளை எல்லாம் குபியோட கருத்தில் கருது நிறைகளாக நீ மாற்றிரு என்பதாக துஆ செய்யணும், நிறைகளாக மாற்றிரு என்பதாக சொல்லி துஆ செய்யணுமா. மாணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மத்தவங்களை பத்தி குறை சொல்றது எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே காஃபிர்களுடைய அழிவுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. காஃபிர்களுடைய அழிவுக்காக வேண்டி ஆரம்ப கட்டங்கள்ல துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை 15 வருடங்களுக்கு பின்னாடி தான் கபூலே செஞ்சாங்க. ஆனா அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தினுடைய விரோதிகள் அவர்களுக்கு ஹிதாயத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அவங்களை விட பெரிய பாவங்கள் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, அவருடைய ஹிதாயத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. ஹஜ்ஜி எந்த அளவுக்கு சொன்னாங்க, அவங்களுடைய துஆ முடியறதுக்குள்ளே இல்லை என்று சொன்னா இரவுல துஆ செஞ்சாங்க, காலை நேரம் ஆகிறதுக்குள்ளேயே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு விரோதிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்துடைய ஃபைஸலாவை செஞ்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க, காஃபிர்களுக்கு பத்வா செஞ்சாங்க, 15 வருடங்கள் கழிச்சுதான் கபூலாச்சு. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர்களுக்கு ஹிதாயத்துக்காக துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு எது விருப்பம், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் சொல்லிட்டார், நீங்க யார பத்தி நீங்க குறை செய்யாதீங்க, உங்களுடைய வேலை ஜாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பது, நீங்க ஜாபத்தை கொடுத்து கொண்டே குறை சொல்றது, யார பத்தி சிக்காயத் செய்யறது. சிக்காயத் செஞ்ச உடனே நாம முதல்ல என்ன செய்யணும், சிக்காயத் செஞ்ச உடனே நம்ம அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்யணும், யா அல்லாஹ் இவருடைய இந்த குறைகளை எல்லாம் நீ நிறைகளாக நீ மாற்றிரு என்பதாக துஆ செய்யணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைகள் என்ன, அவர் இப்படி செஞ்சுட்டாரா, இவர் இப்படி செஞ்சுட்டாரா, உடனே என்ன செய்யறோம், அவர் எப்படி வேலையை விட்டு ஒதுக்கி வைக்கணும் என்பதாக பார்க்கும், அவரை வேலையை விட்டு எப்ப தள்ளி வைக்கணும் என்பதாக நம்ம யோசிக்கிறோம். மாணவர்களே, அஜி அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர்
யார் ஒரு மனிதருடைய குறையை கேட்டுட்டு அவரை வேலையை விட்டு ஒதுக்கி வைக்கணும் என்பதாக நினைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை பயப்படணும். எங்க அல்லாஹ் அவரை ஒதுக்கி வச்சிடக்கூடாதுன்னு பயப்படணும். இங்க அல்லாஹு தஆலா அவர் இந்த வேலையை விட்டு ஒதுக்கி வச்சிடக்கூடாது என்பதாக அவர் பயப்படணும். ஏன்னு சொன்னால் யார் மக்கள்கிட்ட இருந்து இஸ்திகனாகுவாங்க, தேவையற்றவங்க யார் ஆகுவாங்க? யாருக்கு மக்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஆகுவாங்க. அவர்கள் நமக்கு எல்லாருமே தேவை, நமக்கு எல்லாருமே தேவை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காதுல சொல்லப்பட்டுச்சு, ஒரு மனிதர், ஒரு வாலிபர் உங்ககிட்ட இருந்தார், ரொம்ப பெரிய இபாதத்துகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தார். அவர் இன்னைக்கு பஹ்ரைனுக்கு போயிட்டார். கல்புடி அந்த நாடுகளுக்கு எல்லாம் அந்த காலத்துல முழுசா பஹ்ரைன்னு சொல்லுவாங்க. அவர் அங்க போயிட்டாரு. அங்க போய் அவர் மது குடிக்கக்கூடியவரா ஆகிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காதுல சொல்லப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லல, எல்லாத்துக்கும் சொன்னாங்க. முதல் விஷயம் சொன்னாங்க, ஒரு குறைய பத்தி சொல்லாம சொன்னாங்க, நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க, முதல்ல நீங்க எல்லாரும் அவருக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க என்பதாக சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதத்துல குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை எழுதி அனுப்பினார். ஹாமீம் தன்ஸீலுல் கிதாப் غافر الذنب قابل التوب شديد العقاب ذي الطول. இந்த வசனத்தை எழுதி அனுப்புறார் அந்த வாலிபர். இங்க எல்லாம் சாத்திங்க எல்லா துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த ஆயத்தை அங்க எழுதி அனுப்பப்பட்டுச்சு. அவர் அந்த ஆயத்தை பார்த்தாரு, படித்து விட்டு நினைச்சாரு, நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவன், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், இந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறானா? உடனே தௌபா செஞ்சா. அவர்களே, சாத்தியங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு, சாத்தியங்களை விலக்கி வைக்கிறதுக்கு இங்க யாருக்குமே அனுமதி கிடையாது. துஆ செய்யல அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இவரை பத்தி சொல்லக்கூடிய இந்த குறைகளை எல்லாம் நீ நிறைகளா மாத்திரு, நல்ல நன்மைகளா ஆக்கிரு. இப்படித்தான் துஆ செய், இப்படித்தான் துஆ செய். உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க. கேட்டாங்க அவரிடத்துல, கவர்னரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா என்னாச்சு, மக்கள் எல்லாம் உங்களை பத்தி இப்படி எல்லாம் குறை சொல்றாங்களே, நீங்க என்ன செய்றீங்க? முதலாவது குறை அவங்க சொன்னாங்க, எப்பவுமே லேட்டா வர்றா, எப்பவுமே லேட்டா வர்றா. அப்ப அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிக்கு உணவு சமைச்சு கொடுக்கிறது, மனைவிக்கு உணவை சமைச்சு கொடுத்து வீட்டை எல்லாம் சுத்தம் செய்யறது, துணிகளை எல்லாம் துவைக்கிறது, இந்த பொறுப்பு அல்லாஹ் தஆலா பெண்ணிடத்துல கொடுக்கல, மனைவியிடத்துல கொடுக்கல, அல்லாஹ் தஆலா கணவன் ஆண்ட கொடுத்திருக்கிறான். நான் தினந்தோறும் காலையில, ஒரு சாமிய கவர்னர் சொல்றார், நான் தினந்தோறும் நான் காலையில எழுந்த உடனே நான் என்ன செய்வேன், மாவை எடுப்பேன், நான் அதை பிசைவேன், நான் அதை ரொட்டியாக நான் சுடுவேன், சுட்டுட்டு நான் என்னுடைய மனைவியுடைய வாயில நான் ஊட்டி விடுவேன், ஊட்டி விட்டுட்டு நான் வர்றதுக்கு தாமதமாக ஆயிருது. எனக்கு நீங்க அனுப்பி வைக்கும் போது எந்த வேலைக்காரும் எனக்கு நீங்க கொடுக்கல, நானும் கேட்கல, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கேட்கல. இப்ப மக்கள் குறை சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய தீர்மானம் ஏற்பட்டுருச்சு. உடனே துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், நீங்க சாட்சிகளை இவ்வளவு பேருதான் முக்கியமான ஆக்கி இருக்கிறீங்க. இரண்டாவது கேட்டா, நீங்க ஏன் இரவுகள்ல யாருடைய குறையும் கேட்கறது இல்ல? நான் பகல மக்களுக்காக வேண்டி, மகளுக்காக வேண்டி, இரவு நான் ஹாலிக்காக வேண்டி நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அதனால் நான் இரவு நேரங்கள்ல நான் அல்லாஹ்விடத்தில் நான் முனாஜா செய்யும் பொழுது யாரை பத்தியும் தட்டதையும் காதுல விழுகிறது இல்லை, எனக்கு கேட்கறது இல்லைன்றா. மூணாவது கேட்டாங்க, ஏன் நீங்க மயக்கம் போட்டு நீங்க விழுந்துறீங்க, ஏன் நீங்க மயக்கம் போட்டு விழுந்துறீங்க? சொன்னா, நான் ஜாஹிலியாவுடைய காலத்துல ஒரு சஹாபியை கொலை செய்வதில் நான் கூட்டாக இருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இத பத்தி எங்க கேட்குவானோ என்பதாக நான் நினைச்சு நான் பயந்தேன். அந்த பயம் தான் என்ன மயக்கம் போட வச்சிருக்கு. சஹாபா பெருமக்கள் எப்ப செய்த ஒரு பாவம், இஸ்லாம் எல்லாத்தையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் இல்லாமலாக்கிடும். ஆனா அந்த நேரத்தில் செஞ்ச அந்த பாவத்துக்காக வேண்டி எவ்வளவு தௌபா செய்யறாங்க, மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலைமை உண்டாகும். நாம இன்னைக்கு பாவத்தை பத்தி நாம எப்படி நினைக்கிறோம், எவ்வளவு சாதாரணமா நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். நாலாவதா கேட்டாங்க, ஏன் மாசத்துல ஒரு நாள் லீவ் எடுத்துறீங்க? சொன்னாங்க, நீங்க எப்ப இனி அனுப்பி வச்சீங்களோ, அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்துல என்னுடைய உடல் மீது ஒரே ஒரு ஆடைதான் இருந்துச்சு. நான் இதே ஆடைதான் நான் அங்க பயன்படுத்திக் கொண்டிருக்கேன். அங்க போய் நான் எந்த ஆடையும் நான் வாங்கவே இல்லை, எந்த ஆடையும் நான் வாங்கல. இந்த ஆடையை நான் துவைச்ச உடனே தண்ணியில பட்ட உடனே இது கொஞ்சம் முரடாயிருது.
இதை நான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து நான் மென்மையை ஆக்கி அதற்கு பின்னாடிதான் போடவே முடியும். நான் போட்டுட்டு வர வேண்டி இருக்குது. அதனால எனக்கு மாசத்துல ஒரு நாள் எனக்கு தேவைப்படுது. நான் அதற்காக மாசத்துல ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டேன். உமர் ரலியல்லாஹு ரொம்ப துஆ செஞ்சார். அவருக்கு நிறைய காசுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பினார். ஆனா அவர் அந்த காசுகளை வாங்கி அவர் அதையும் சதக்காவா செஞ்சார். யாருடைய குறைகள் சொல்லப்பட்டதுன்னா அவங்க எந்த நிலைமையில செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம யார பத்தி நம்ம தவறான எண்ணம் கொள்றதுக்கு மார்க்கம் நமக்கு ஒருத்தாலும் அனுமதிப்பதே இல்லை. நம்ம துஆ செய்யணும், யா அல்லாஹ் இவருடைய இந்த குறைகளை எல்லாம் நீ நிறைவேற மாட்டீர். அதே நேரத்துல குடும்பத்துல பாசமா இருக்கணும். முதலாவது அவர் காரணம் சொன்னாரா இல்லைங்களா, மனைவிக்கு நான் உணவுகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு தாமதமாயிரு. அதே சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு கவர்னர் ஒருத்தர் அவங்கள ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லாம் தயாராயிருக்கு. அவருக்கு அகுதலாமா எல்லா கடிதங்களையும் எல்லாம் எழுதிட்டார். அவரு தயாரா வந்துட்டார். போறப்ப உமர் ரலியல்லாஹு கலீஃபா அவங்க முசாஃபா செஞ்சுட்டு போயிடலாம் வீட்டுக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு அவங்க இவர்கிட்ட வந்திருக்காரு என்பதாக வெளியில வந்தாங்க. அங்க அவங்களுடைய பேர குழந்தை வந்தாங்க. பேர குழந்தைங்க ரொம்ப அன்பா எடுத்து முத்தமிட்டார். அன்பாக பாசமாக என்ன செஞ்சாங்க, பழகின உடனே அவர் பார்த்துட்டு சொன்னாரு, என்ன நீங்க குழந்தைகளை எல்லாம் நீங்க முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குதா? நீங்க இவ்வளவு இறக்கமுள்ளவங்களா நீங்க நடந்துக்கிறீங்களா? எப்படி நீங்க ஆட்சி செய்ய முடியும்னு கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க உடனே கூப்பிட்டாங்க எழுதக்கூடியவரை. சொன்னாங்க இவர் அந்த நாட்டுக்கு போக வேணாம், இவர் கவர்னருடைய பகுதிக்கு தகுதி இல்லாதவர் என்பதாக சொல்லி அவரை நீக்கிட்டாங்க. சொன்னாங்க யார் தன்னுடைய பிள்ளைகள் மேலே இரக்கம் காட்ட மாட்டாரோ தன்னுடைய குடிமக்கள் மேலே எப்படி இரக்கம் காட்டலாம்? காட்சிகளிடத்துல எப்படி இரக்கம் உள்ளவரா இருப்பா? பொறுப்புகளை விட்டு அவங்களை நீக்கினான், உடனே நீக்கிட்டான். மாணவர்களே, அப்ப நாம குடும்பங்களை கவனிக்கிறது மிக முக்கியமான ஒன்று. நாம கிராமத்துடைய தக்காசாவின் அடிப்படையில நாங்கள் குடும்பங்களை கவனிக்காம போயிட்டோம் என்ற நிலையும் உண்டாயிடக்கூடாது. அதுக்காக தக்காசா பூர்த்தியாகாமலும் இருந்துடக்கூடாது. சொன்னாங்க தக்காசாக்களை பூர்த்தி நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத் அஸருக்கு பிறகு தங்களுடைய குடும்பங்களுக்கு நேரம் கொடுப்பாங்க. அஸருக்கு பிறகு தன்னுடைய குடும்பங்களுக்கு நேரம் கொடுப்பாங்க. நம்முடைய ஹஜ்ஜி அவங்களுடைய பழக்கமும் அதுதான். அஸருடைய நேரத்தில் தன்னுடைய குடும்பங்களுக்கு ஏதாவது முக்கியமான தக்காசா வந்துருச்சுன்னா அந்த தக்காசாக்கள்ல இருப்பாங்க. இல்லை என்று சொன்னா தங்களுடைய குடும்பங்கள்கிட்ட நேரங்களை கொடுப்பாங்க. அன்பானவர்களே, குறைகளை யாராவது வந்து சொன்னா நம்ம என்ன செய்யணும்? யாராவது ஒரு சாட்சி நம்மளை விட்டு போயிட்டார், நாம என்ன செய்யணும்? யாராவது ஒரு சாட்சி நம்மளை விட்டு போயிட்டார், நம்ம என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச அந்த சமயத்துல அய்யாஸ் இப்னு அபி ரபிஆ என்று சொல்லப்படக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அவங்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். உமர் ரலியல்லாஹு எவ்வளவு கடுமையான ஹிஜ்ரத் செஞ்சாங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். ஆனா இவருக்கு அபூ ஜஹல் அல்லது இன்னொருத்தன் என்ன செஞ்சா அவங்களை வழிகெடுக்க முயற்சி செஞ்சான். அவன் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தான். வந்து அயாஸ்ல பேசின, அயாஸ் உங்களுடைய நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுடைய தாய் எந்த நிலைமையில இருக்கிறாங்க தெரியுமா? சாத்திங்களுக்கு சோதனை வரும், குடும்பத்துடைய சூழ்நிலைகளை சொல்லி சோதனை வரும். நாம உறுதியாக இருந்தா அல்லாஹ் எல்லாத்தையும் சரியாக்கி காட்டுவான். குடும்பங்களை எப்படி சமாளிக்கணும் அழகாக சொல்லி காட்டுறான். ஐயாச சொன்னாங்க, உங்களுடைய தாயுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்க வெயிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, தலைக்கு என்ன தேய்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. எப்ப வரைக்கும் அயாஸ் இங்க திரும்ப வர மாட்டாரோ அது வரைக்கும் நான் இதற்கு நான் போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு சொல்றாங்க, அயாஸ் நீங்க நம்பிராதீங்க, அயாஸ் நீங்க நம்பிராதீங்க. அப்படி உள்ளத்துல கொஞ்சம் அப்படியே தடுமாற்றம் வருது. உடனே இவங்க தவியா தவிக்கிறாங்க, சொல்றாங்க, அயாஸ் நீங்க நம்பிராதீங்க. உங்களுடைய தாய் ரொம்ப வெயில் அதிகமாயிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா இதற்கு வந்துருவாங்க, நீங்க போகாதீங்க. மாகூல் நல்ல ஒரு மாகூல்ல இருக்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு, எவ்வளவு முக்கியமா இருக்கு. நீங்க திரும்ப நீங்க போயிடாதீங்கன்னு சொன்னா உடனே அபூ ஜஹல் விடல. அவன் சொன்னா, அங்க உனக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது, அந்த சொத்துக்கள் எல்லாம் வீணா போயிடும். உடனே அயாஸ் அவர் சொன்னாங்க, ஆமா பெரிய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது, அந்த சொத்துக்கள் நான் அப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் அதை வேகமா போய் நான் சரி செஞ்சுட்டு மட்டும் வந்துடுறேன், நான் அங்க எல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஐயா சொல்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய சொத்துல பாதி சொத்தை வாங்கிக்கோங்க, என்னுடைய சொத்துல பாதி சொத்தை வாங்கிக்கோங்க,
ஆனா நீங்க திரும்ப மட்டும் நீங்க போயிடாதீங்க. ஒரு சாட்சியை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு அர்ப்பணிக்கிறாங்க, எவ்வளவு கொடுக்க தயாராகிறாங்க. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சொல்லி அவர் கேட்கல. அவர் சொன்னாரு, இல்ல நான் போன உடனே நான் வந்துடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி நீங்க போறதா முடிவெடுத்துட்டீங்க. இந்த ஒரு ஒட்டகம் இருக்குது, என்னுடைய ஒட்டகம். இது வேகமா நல்ல போகக்கூடிய ஒட்டகம், ரொம்ப நல்ல சாதுரியமானது. இதை நீங்க போயிட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் திரும்ப வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க திரும்ப வந்துருங்க. தன்னுடைய வாகனத்தை ஒப்படைக்கிறாங்க. அன்பானவர்களே, அவர் அந்த வாகனத்தை வாங்கினாரு. அவர் போனாரு. என்ன செஞ்சாருங்க? அவர் போனாரு. போகக்கூடிய வழியில அபூ ஜஹல் சொன்னா, உன்னுடைய இந்த ஒட்டகம் இருக்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டுமா? சரி என்பதா சாதாரணமா நினைச்சு சரி சொல்லி கீழே இறங்கி அவர்கிட்ட மாற்றி கொடுத்தாங்க. அவர் ஏறினவரை இவரை பிடிச்சு கட்டி போட்டு தூக்கிட்டு போயிட்டார். இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாயிட்டார், இஸ்லாத்தை விட்டு போயிட்டார். சஹாபா பெருமக்களிடத்துல ஒரு நபர் இஸ்லாத்துல ஈமான்ல கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கவலைப்பட்டாங்க, எவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை சகிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்ம எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவராக இருந்தாலும் நம்முடைய பெரிய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயத்துல மசாலா கேட்கிறோம். பெரிய பாவங்களை மறைக்கிறதுக்காக வேண்டி, அது மக்கள் எல்லாம் மறைச்சிடணும் மனுஷனுங்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயத்துல மசாலா கேட்கிறோம். அப்துல்லாஹி முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல ஈராக் நாட்டுக்கார ஒருத்தர் ஹஜ்ஜுடைய காலத்துல வந்தார். இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறார். வந்து கேட்டாரு, நான் இஹ்ராமுடைய நிலையில நான் ஒரு கொசுவை நான் அடிச்சுட்டேன், இதுக்கு ஏதாவது நான் பகரம் கொடுக்கணுமான்னு கேட்டார். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஈராக் வாசிகளே, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரர், அவரை நீங்க கொலை செஞ்சுட்டே நீங்க என்ன செய்யணும் நீங்க கேட்கல, ஒரு கொசுவை அடிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் கேட்க வர்றீங்களா? போங்க விரட்டி வச்சான். இன்னைக்கு நம்முடைய நிலைமை தான். பெரிய பாவம் செஞ்சிருப்போம், அது எல்லாம் மக்கள் மறக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ரொம்ப தக்குவா உள்ளவங்க காட்டிக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பத்துவா கேட்கறது. அது அப்படி செய்யலாமா, இது இப்படி செய்யலாமா, ரொம்ப சின்ன சின்ன நினைக்கிறாங்க. இவர் இவ்வளவு தக்குவா உள்ளவர் போல தெரியுது, இவர் இவ்வளவு பேருந்துல இருப்பார் போல தெரியுது அப்படின்னு நினைக்கிறதுக்காக. நான் சஹாபா பெருமக்களிடத்துல அப்படி இல்லை. அவங்க சின்ன தவறுகள் செய்தாலும் சரி, பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, இதற்கு என்ன பகரம் என்பதைத்தான் தேடினான். இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுதான் உங்களுடைய பார்வையில் இருந்துச்சு. அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்ராமிய காலத்துல இருக்கிறாங்க. ஒளி செய்யறதுக்காக வேண்டி போனாங்க. இப்ப தான் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடைய கலட்டி ஒரு கொக்கியில மாட்டி வச்சான். அங்க ஒரு புறா உட்கார்ந்து இருந்துச்சு. மாட்டி வச்சான். ஒழுவெல்லாம் செஞ்சாங்க. இவங்க மாட்டி வச்ச உடனே அந்த புறா பறந்து போய் வேறொரு இடத்துல போய் உட்கார்ந்துருச்சு. வேறொரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல அங்க ஒரு பாம்பு. அந்த பாம்பு உடனே இந்த புறாவை கொத்துது. இந்த புறா அதே இடத்துல இறந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கவலை. இஹ்ராமியாத நிலையில ஒரு புறா இறக்கிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமே. அன்பானவர்களே, இவங்க காரணமே இல்ல. தூரமாக வழிகள் இருந்தாலும் கூட எங்க நாம் அந்த தப்புக்கு நம்ம காரணமாயிட்டோமோ, ஒரு முஃமின் தன்னுடைய குறையத்தான் பார்ப்பார். மற்றவங்களுடைய குறைகளை பார்க்க மாட்டார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? மற்றவங்களுடைய குறையத்தான் நம்ம பெருசா, சின்னதா இருந்தாலும் பெருசாக்க முயற்சி செய்யறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு கடுமையான சூழ்நிலை, அந்த பாவத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வர்றான். கதவுகள் மூடப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கதவும் உங்க பக்கத்துல வந்ததற்கு பிறகுதான் திறக்குது. ஆனாலும் கூட அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நான் என்ன பரிசுத்தமானவன் நான் சொல்லிக்க மாட்டேன். என்னுடைய நெற்றிலையும் ஏதாவது பாவத்துக்கான தூண்டுதல் உண்டா இருக்கலாம். ஒரு நபி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தான், முஃப்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்தான். கேட்டாங்க, நான் இப்ப என்ன செய்யறது? இந்த புறா இறந்து போறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டான். எல்லாரும் சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க காரணம் ஆகவே இல்லை. நீங்க யாரையும் அந்த கொச்சியில வைக்க போனீங்க, அது பறந்து வேற இடத்துல போய் உட்கார போச்சு. உட்கார்ந்த இடத்துல பாம்பு இருந்து, நீங்க காரணம் இல்லவே இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எல்லாரும் சொன்னாங்க, நீங்க எதுவுமே கொடுக்க தேவை மாணவர்களே. ஆனாலும் அவங்க விடல. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா இருந்தான், உட்கார்ந்து இருந்தான். நாம இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாரா, நான் தப்பு செய்யறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டான்னு நம்மளுடைய எண்ணம். ஏதாவது ஒரு முக்தி நமக்கு தோல்வ பத்துவா கொடுத்துட மாட்டாரா அப்படி நம்முடைய எண்ணம். ஒருத்தர் கேட்போம், இல்லைங்க கூடாதுங்கன்னு
சரி வேற யாரு கூடுன்னு சொல்லுவா அவங்களை கேட்கறது. அவருதான் நல்ல முக்தி, அவர்தான் பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவர்களே நம்முடைய எண்ணம் இப்படி. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபுல் ஹசன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்டாங்க, அபுல் ஹசன் நீங்க சொல்லுங்கன்னா. உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா நீங்க பகரம் கொடுங்க. ஏன்னா நீங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க, நீங்க உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து நடக்கக்கூடியவங்க. நீங்க சின்ன சின்ன விஷயத்துல நீங்கள் பேணுதலாக இருந்தீங்க என்று சொன்னாதான் மக்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள், வளமாக்கள். இவங்க எல்லாம் தக்குவாவில இருந்தாலும் மக்கள் பத்துவால இருப்பாங்க. நாம பத்துவாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா மக்கள் எல்லாம் பாவங்கள்ல மூழ்கிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அதனால்தான் நாம நம்முடைய குறைகளை நாம தேடணும். ஹதீஸ்ல இப்படித்தான் வந்திருக்கு, உங்களுடைய குறைகளை நீங்க தேடுறது அதுல நீங்க எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கணும்னு சொன்னா மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கறத விட்டு உங்களுக்கு நேரமே இருக்கக்கூடாது, நேரமே அந்த கவனமே அந்த பக்கம் போகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய குறைகளை நீங்க பாருங்க, உங்களுடைய குறைகளை நீங்க தேடுங்க. சஹாபா பெருமக்கள் அவருடைய தன்மைகள் மற்றவருடைய குறைகள் வந்துச்சு என்று சொன்னாலும் கூட அவங்க துஆக்கள்ல ஈடுபட்டாங்க. அல்லாஹ்க்கு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அதை எல்லாம் நீ நிறையாக மாத்திரு என்பதாக துஆ செஞ்சாங்க. அதே போல குர்ஆன்ல ஒரு ஆயத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு. உங்ககிட்ட ஒரு பாவி ஏதாவது ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்க்க, ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறான். அந்த செய்தி சரியானதான் பாருங்க, உண்மையான்னு பாருங்க. நம்ம கேட்கலாம், ஒரு செய்தி வருது, அது எப்படி சரியா தப்பா நமக்கு எப்படி தெரியும்? கொண்டு வரக்கூடியவர் நல்லவரான் பார்க்கணும். அது குர்ஆன் சொல்றது, கொண்டு வரக்கூடியவர் நல்லவரான் பாருங்க. கொண்டு வரக்கூடியவர் நல்லவர் நமக்கு எப்படி தெரியும்? ஹஜ்ஜி சொன்னாங்க, கொண்டு வரக்கூடிய செய்தியை பொறுத்துதான் கொண்டு வருவரும் முடிவு செய்ய முடியும். கொண்டு வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்குது, மற்றவங்களை பத்தி நல்ல விஷயமாக இருக்குதுன்னா அவர் நல்லவர். கொண்டு வரக்கூடிய செய்தி மற்றவங்களை பத்தி குறை சொல்லக்கூடியதா இருக்குன்னு சொன்னா குர்ஆனுடைய பார்வையில இவர் தான் பாசி, இவர் தான் பாதி, இவர் தான் பாதி. முஸ்லிம்கள் இலக்கங்கள் இப்படித்தான் எழுதுறார். ஒரு முஸ்லிம்கிற ஒரு கூட்டம் ரொம்ப செல்வந்தர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு தயாரான, இஸ்லாத்தை புதுதாக ஏற்றுக்கொண்டவங்க எல்லா கடமையும் நிறைவேற்ற தயார், எல்லா கடமையும் நிறைவேற்ற தயார். நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 5 நேர தொழுகைகளை நீங்க நிறைவேற்றணும், நீங்க நோன்பு வைக்கணும் ரமலானுடைய காலங்கள்ல, நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் உங்களுடைய செல்வங்கள்ல இருந்து. ரொம்ப செல்வந்தர்கள் மனு முஸ்தலி அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன கொடுக்கணும், நாங்க எவ்வளவு கொடுக்கணும், நீங்க எவ்வளவு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களுடைய பொருட்கள்ல இருந்து நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். உடனே கேட்டாங்க, அந்த ஜக்காத்தை நாங்களா கொண்டு வந்து கொடுக்கணுமா இல்ல கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு நீங்க ஆள் அனுப்புறீங்களா? அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் புதுசாக இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு. காரணம், தாவத்துடைய உழைப்பு செய்யப்பட்டு இந்த மாதிரியான மாவுல் உருவாக்கப்பட்டிருந்துச்சு, இவ்வளவு மாவுல் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. நினைச்சாங்க, இல்ல எங்களுடைய ஆள் ஒருத்தர் வருவாரு, ஒரு சஹாபி வருவாங்க, நீங்க அவங்க நினைச்சு நீங்க கொடுத்து அனுப்பினா போதும். உடனே அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. யாருக்குலாம் எங்களுக்கு டேட்டை சொல்லுங்க, எந்த டேட்ல நீங்க ஆள் அனுப்புவீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. உங்க தேதியை சொன்னாங்க, இந்த தேதியில நாங்கள் ஆள் அனுப்புறோம் என்பதாக சொல்லி சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்க. அந்த நாள் வந்துச்சு. இவங்க எல்லாம் பனு முஸ்தலிக் கூட்டத்தார்கள். அவங்க தங்களுடைய பொருள்களுக்கான ஜகாத், தங்களுடைய செல்வங்களை உயர்ந்த செல்வங்களை எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. எதுக்காக வேண்டி? ஊருக்கு வெளியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதர் ஜகாத்தை வாங்குறதுக்காக வேண்டி வரப்போறாரு, அவரை கண்ணியப்படுத்துறீங்க என்பதற்காக வேண்டி மக்கள் எல்லாம் சார்பிருக்கிறாங்க, வரவேற்கிறதுக்காக நின்று கொண்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதே தேதியில கரெக்டா ஒரு சஹாபியை கூப்பிட்டு, நீங்க போய் அவங்களோட ஜகாத்தை வாங்கிட்டு வாங்க என்பதாக அனுப்பி வச்சாங்க. இவர் வந்தார். வரக்கூடிய வழியில முனாஃபிக்கீன்களுடைய தன்மையே இப்படித்தான். யாருடைய உள்ளங்களை நிஃபாக் இருக்குமோ அவங்க மற்றவங்களை பத்தி தவறான எண்ணங்களை உருவாக்குவான். அவர் சொன்னாரு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பொதுவா ஹஜ்ஜி சொன்னாங்க, பொதுவா எப்பவுமே யாராவது ஒருத்தர் பொய் சொல்றாருன்னா அது எப்படி நீங்க சொல்லுவாரு, எப்படி ஆரம்பிப்பாரு? குர்ஆன் சொல்லி காட்டுது, வமா அன்த பிமுஃமினின் லனா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படிதான் ஆரம்பிப்பாரு. பொய் சொல்லக்கூடியவர் எப்படிதான் ஆரம்பிப்பாரு? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் அப்படிதான் சொன்னாரு. அந்த தூதர் சொன்னார், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன், என்ன காரணம்? அந்த மனு முஸ்தலிக் கூட்டத்தார்கள்
உங்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி எல்லா ஊருக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறது ஜகாத்துடைய பொருளை கொடுக்கிறதுக்காக வேண்டி, தூதுவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி. ஆனா இவர் சொன்னாரு உங்களை எல்லாம் கொலை செய்யறதுக்காக வேண்டி ஊருக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஜமானின் ஜாகிலியத்துடைய காலத்துல அவங்களுக்கு இவங்களுக்கு பகை இருந்துச்சு, இந்த தூதருக்கு பகை இருந்துச்சு, அதற்கு வாய்ப்பா பயன்படுத்துறார். உடனே அவரு திரும்பி உயிருடைய விஷயம் அவர் பயந்து போயிட்டாரு. திரும்பி போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. காரணம் என்ன? ஒரு தூதுவர், அல்லாஹ்வுடைய தூதுவர், அவங்களை கேவலப்படுத்துவது அல்லாஹ் இவங்களே சூரிய கேவலப்படுத்துற மாதிரி, அல்லாஹ்வையே கேவலப்படுத்துற மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க படைகளை எல்லாம் தயார் செஞ்சு அனுப்பி வைக்காங்க. படைகள் போய்கொண்டு இருக்குது. இவங்க அங்க பார்க்கிறாங்க என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதுமே வாக்கு மாற மாட்டாங்க. குறிச்ச தேதியில கரெக்டா அனுப்பி வச்சிருவாங்க. இன்னும் வந்து சேரலையே இங்க பார்க்கிறாங்க. உடனே உங்களுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு? அதே சொன்னாங்க, உங்களுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, எங்க நம்மளுடைய ஜகாத்து வாங்கறதுக்கு தகுதி இல்லாமல் ஆயிருச்சு. ஒரு முஃமின் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னா தன்னுடைய அமல்கள்ல குறைகள் என்ன இருக்குன்னு பாப்பா. யாரு என்ன செஞ்சா அவனால இப்படி ஆயிடுச்சு, இவனால இப்படி ஆயிடுச்சு, இந்த சிந்தனை இல்ல. என்னுடைய அமல்ல என்ன குறை? அதான் இங்க எங்களுடைய ஜகாத்து கபூல் செய்யறதுக்கு தகுதி இல்லாமல் ஆயிருச்சோம். நாமளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் ஜகாத்தை கொடுக்கலாம், வாங்க போலாம் என்பதாக சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வர்றாங்க. எடுத்த மாதிரி படம் வருது. கேட்கிறாங்க, என்ன நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? அந்த ஜகாத்துடைய பொருள் அங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். அனுப்பி நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரை பல செய்யறதுக்காக நீங்க தயாரா இருக்கிறீங்களே? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல, நாங்க இதுக்காக தயாரா இருக்கோம். அல்லாஹ் தஆலா அப்பதான் ஆயத்தை இருக்கிறார், நபியே உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா ஃபதபையனு, அது உண்மையா இல்லையா நீங்க என்ன செய்ய, நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. அந்த செய்தி உண்மையா இல்லையா நீங்க பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னா நீங்கள் செய்த அந்த காரியத்துல மிகப்பெரிய கைசேதம் உள்ளவங்களா ஆயிடுவாங்க. நம்ம மற்றவங்களை பத்தி முடிவெடுக்கிறது அவசரப்படக்கூடாது. நிலைமை என்ன? அப்படி எல்லாம் நடந்திருக்காது, அப்படி எல்லாம் இருக்காது. இப்படித்தான் நம்ம யோசிக்கணும். சஹாபா பெருமக்கள் இடத்துல இந்த தன்மைகள் தான் இருந்துச்சு. சஹாபா பெருமக்கள் இப்படித்தான் இருந்தாங்க. அன்பானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் அது அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அதே போல அடியார்கள் மீது நல்ல எண்ணங்களாக வைக்கணும். அடியார்கள் மீது நல்ல எண்ணம் இல்ல, நல்ல எண்ணம் ஏன் நல்ல எண்ணம் இல்லாமல் போறதுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுங்களா? பொறாமைதான் காரணம். என்ன காரணம்? பொறாமைதான் காரணம். அதனாலதான் ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொல்லி காட்டுவாங்க, வலா தஹாசது, முதல்ல நீங்க யார் வழி நீங்க பொறாமப்படாதீங்க. பொறாமப்பட்டா என்ன உருவாகும்? அவங்க குறைகளை நீங்க தேடுவீங்க. ஹதீஸ் சொல்லுது வலா தஜஸ்ஸு, நீங்க குறைகளை நீங்க தேடாதீங்க. அடுத்து என்ன செய்வோம்? ரீபத்து பேசுவோம். வலா யகுதபாகுக்கும் பாலா, குர்ஆன் சொல்லுது நீங்க யாரை பற்றி நீங்க புறம்பேசாதீங்க. இன்னைக்கு நம்முடைய மஜ்லிஸ்கள் எல்லாம் புறம்பேசக்கூடிய மஜ்லிஸ்களா ஆயிருக்கு. ஏன்? என்ன காரணம்? இன்னைக்கு நமக்கு நாம எந்த அளவுக்கு நம்ம அமல்கள்ல நாம ஈடுபடுத்தணும் என்று சொன்னா, புறம் பேசுறதுக்கு மற்றவங்களை பத்தி கோல் சொல்றதுக்கு நமக்கு நேரமே கிடைக்க கூடாது. அந்த அளவுக்கு ஜாதக்கூடிய அமல்கள்ல நம்மளை நாமளே ஈடுபடுத்தி இருக்கு. அன்பானவர்களே, ஜாவத் இது மிக முக்கியமான ஒரு கடமை. ஜாவத்துடைய இந்த பாதையில தான் இந்த தன்மைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு வர முடியும். அறிந்து கொள்வதற்கு இது எந்த பிரயோஜனமும் கொடுக்காது. உள்ளத்துல வரதான் செயல்களாக மாறும். உள்ளத்துல கொண்டு வரணுமா, ஜாவத் மிக முக்கியமான. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஜாவத் என்று சொன்னா என்ன? ஜாவத் இது ஒரு கடமையா இல்லையா? நம்ம பெரிய சந்தேகம். ஜாவத் என்பது கடமையா இல்லையா? அஜி சொன்னாங்க, தாவத் என்பது இருக்குது, இது ஃபர்து ஐன். ஒவ்வொரு முஸ்லிம் மேலையும் ஒவ்வொரு முஸ்லிமின் மேலையும் ஃபர்து ஐன். ஏன் ஃபர்து ஐன்? ஃபர்து கிஃபாயான்னு ஒரு வகை இருக்கு. அது யாருக்கு? ஃபர்து கிஃபாயா. தாவத்ல ரெண்டு வகை, ஒன்னு ஃபர்து ஐன், இன்னொன்னு இருக்குது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஐன் யாருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய பாவங்களை விட்டு தப்பித்திருக்கக்கூடிய அளவுக்கு ஈமான உருவாக்கி கொள்வது. அதே மாதிரி நல்ல மாகுல மற்றவங்க பாவங்கள் வந்து தப்பிச்சு இருக்கணும், அதற்காக வேண்டி நல்ல மாகுல உருவாக்கி கொடுக்கிறது. இதற்காக வேண்டி தாவத் இருக்குது. இது ஃபர்து ஐன்.
ஒவ்வொரு நபரின் மீது பர்த கிஃபாயா என்ன? மதரசாக்கள், உலமாக்கள், முஃப்திகள் இருக்கிறாங்க, பயான்கள் செய்யறாங்க, பிரசங்கங்கள் நிகழ்த்துறாங்க, கிதாபுகள் எழுதுறாங்க, இவைகள் எல்லாம் இருக்க பர்த கிஃபாயா. ஆனா தஅவத் என்பது இருக்குது, ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, நல்ல மாகுல தனக்காக வேண்டி, மற்றவங்களுக்காக வேண்டி உருவாக்கணும். இந்த உருவாக்குறதுக்காக வேண்டி தஅவத் என்பது இருக்குது. இது எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு மனிதனும் மீது பர்த ஐனாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்க செலவழிங்க. வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களை நீங்களே அழிவில நீங்க போட்டுக் கொள்ளாதீங்க. இங்க ஹதீஸ் கேக்குறாங்க, இந்த ஆயத்து எப்ப இறக்கப்பட்டுச்சு? நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆயத்து எப்ப இறக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு ஒரு மனிதர் மதரசாக்களை கட்டுவதில், மஸ்ஜிதுகளை கட்டுவதில், கைரான காரியங்களை அவர் ஈடுபடுவதில் அவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழிக்கிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, அங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலவழிக்காமல் விடுவதன் காரணமாக அல்லாஹ்வுல எங்கேயுமே கண்டிச்ச ஆயத்தை இறக்கல. அழிவை கொண்டு அதான் அழிச்சிடுவேன் என்பதாக அல்லாஹ்வுல எங்கேயும் எச்சரிக்கை செய்யல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். அது சொன்னாங்க, நாம தாவத்துடைய இந்த அகமியத்தை, தாவத்துடைய முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களின் காரணமா மற்ற ஷுவாபாக்கள் எல்லாம் முக்கியத்துவம் இல்லாது என்பதாக நம்ம நினைச்சிடக்கூடாது, முக்கியத்துவம் இல்லாது என்று சொல்லக்கூடாது. இங்க நோக்கம் என்ன? மதரசாக்கள், அதே போல மஸ்ஜிதுகள், இவைகள் எல்லாம் தீனுடைய கோட்டைகள், இவைகள் எல்லாம் நல்ல முறையில் பராமரிக்கிறது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய வேலை. அதே நேரத்தில் அன்பானவர்களே, இதை விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு கட்டாயம், அதை விட்டால் அல்லாஹ்வுடைய அழிவுடைய எச்சரிக்கை. இது எல்லாம் எதற்கு சொல்லப்பட்டது என்று சொன்னா, அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காமல் இருப்பதன் மீது சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காமல் இருப்பதன் மீது சொல்லப்பட்டது. இந்த ஆயத்து எப்ப இருந்துச்சு? அன்சாரிகள் அவங்க நினைச்சா, மாஷா அல்லாஹ், மக்காவுடைய வெற்றி எல்லாம் உண்டாயிருச்சு, இனிமேல் எல்லாம் நம்ம போருக்காக வேண்டி நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய சாத்தியம் உருவாகிட்டான், இனிமேல் நம்ம வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நாம உள்ளூருக்குள்ள இருந்துட்டு மக்காமி வேலையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், மக்கானுடைய வேலையை மட்டும், மக்கானி உழைப்பை மட்டும் நம்ம சரியா செஞ்சா போதும். மக்கானி உழைப்பு தான் அசலுங்க, சுத்தமா இல்லைங்களா? மக்கானி உழைப்பு அசல் தான். எப்படி பறவைக்கு இரண்டு இறகுகள், மக்கானி உழைப்பு இருக்கணும், குரூசும் இருக்கணும். பறவைக்கு ஒரு இறக்கை தான் இருக்குது, இன்னொரு ரெக்கை இல்ல, பறவை பறக்க முடியாது, பறவை பறக்க முடியாது, தன்னுடைய இறையை கூட தேடிக்கொள்ள முடியாது. அப்ப குரூஸ் அல்லாஹ்வுடைய பாதையில போக தேவையில்லை, சாட்சிகள் நிறைய ஆகிட்டாங்க, ஜமாத்துகள் நிறைய போயிருச்சு, நாம நம்முடைய துனியாவுடைய காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு மக்கானுடைய வேலையை நம்ம சரியா செஞ்சா போதும் நினைக்கிறோமா இல்லைங்களா? மாணவர்களே, ஹஜ்ஜி சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் பேர்ல தான் குரூஜ விட்டுறலாம், அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விட்டுறலாம் என்பதாக இவங்க நினைச்சாங்களா இல்லையா? இதன் பேர்ல அல்லாஹ் என்ன சொன்னா, அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவழிங்க. இங்க நாம கவனிக்கணும், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஜக்காத்தை கரெக்டா கொடுத்துறார், ஆனா நஃபிலான எந்த சதக்காவும் செய்வது இல்லை. அல்லாஹ்வுல எங்கேயாவது இவரை நான் உன்னை அழிச்சிருவேன் என்பதா அல்லாஹ்வுல எச்சரிச்சிருக்கிறாரா? ஹலாக்கத்தை பத்தி அல்லாஹ்வுல எச்சரிச்சிருக்கிறாரா? குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. ஒரு மனிதர் பரமான தொழுகையில சரியா நிறைவேற்றுகிறார், நஃபிலான தொழுகையில் சொல்வதே இல்லை, சரியா நிறைவேற்றா பரல மட்டும். இவரை இங்க நஃபில நிறைவேற்றலையே, எங்கேயாவது இவரை பத்தி அழிவுடைய எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கா குர்ஆன்ல? மாணவர்கள் எங்கேயுமே இல்லை. ஆனா ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுல அதை செலவழிக்காம நான் விட்டுவேன், போகாம நான் இருந்துவேன் என்பதாக நினைக்கிறார். அல்லாஹ் சொன்னா, வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களை நீங்களே அழிவுல நாசத்துல போட்டுக் கொள்ளாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகாமல் இருப்பது இது எவ்வளவு பெரிய விஷயம். நாம் எல்லாம் உணர்வோம் என்பதற்காக வேண்டி அஜதி அவங்க ரொம்ப அழகான முறையில சொல்லி காமிச்சாங்க. அடுத்து இரண்டாவது நாள் ஹஜ்ஜி அவங்க ஆரம்பிச்சாங்க. சுன்னத்தான விஷயங்கள் எப்படிப்பட்டது? சுன்னத் இன்னைக்கு நாம சாதாரணமா நினைக்கிறோம் சுன்னத். இந்த சுன்னத் எப்படிப்பட்டது? மாணவர்களே, இன்னைக்கு ரிவாஜ் என்று சொல்லப்படக்கூடிய நடைமுறை, பழக்க வழக்கம், சடங்கு சம்பிரதாயங்கள், இவைகள் எல்லாம் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில அது எல்லாம் ஊடுருவி. மக்கள் நினைக்கிறாங்க என்ன செய்யறது? காலத்துடைய கட்டாயம். மக்கள் ரிவாஜ்
சடங்கு சம்பிரதாயங்களை இதையெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு சூறாவளி போல மக்களை அழிவை நோக்கி நாசத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்குது. ஆனா இந்த அழிவை இதை விளங்காம மக்கள் சுண்ணத்தை விடுறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? சுண்ணத்தை விடுறதுக்கு இந்த அழிவுல இருந்து பாதுகாப்பா இருக்கணும் என்று சொன்னாலே சுண்ணத்தை பின்பற்றணும். சுண்ணத்தை பின்பற்றினாதான் இந்த அழிவுல இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த அழிவுல இருந்து, இந்த நாசங்கள்ல இருந்து இவர் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனா மக்கள் இன்னைக்கு இந்த சுண்ணத்துகளை எல்லாம் விடுறதுக்கு எதை காரணமா சொல்றாங்க? சுண்ணத்தை விடுறதுக்கு எதை காரணமா சொன்னாங்க? காலத்துடைய கட்டாயங்க, காலத்துடைய நிர்பந்தம்ங்க. இன்னைக்கு நாம என்னங்க செய்யறது? அன்பானவர்களே, இல்ல சுண்ணத்து எதுவோ அதைத்தான் நம்ம செய்யணும். சுண்ணத்து எதுவோ அதைத்தான் நம்ம செய்யணும். ஏன் என்ன காரணம் தெரியுங்களா? அலிவடி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க. அலிவடி அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எந்த லைன்ல, நீங்க வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில, எந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல நீங்க சுண்ணத்தை விட்டுருவீங்களோ அந்த யஹூதியத்தை வந்து உட்காந்துக்கும், யஹூதியத்தை வந்து இடம் பிடிச்சிக்கும். இன்னைக்கு நாம ரிவாஜுகள்ல, இன்னைக்கு நாம நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள்ல, நடைமுறை பழக்க வழக்கங்கள்ல எந்த அளவுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, சுண்ணத்தை நாம விட்டுக் கொண்டிருக்கிறோமே, சுண்ணத்துக்கு எதிராக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோமே, இதுவே நமக்கு தெரிகிறது. இதுவே இன்னைக்கு நமக்கு தெரிகிறது. ஒரு மனிதர் சுண்ணத்தான விஷயம் சொல்லப்படும் போது சொல்றாரு, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வருமாங்க, இதெல்லாம் அந்த காலத்துலங்க, அதெல்லாம் ஒட்டகத்துடைய காலத்துலங்க, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வருமாங்க. இப்படி ஒரு மனிதர் சொல்றாருன்னு சொன்னா, அன்பானவரை இவர் சுண்ணத்துக்கு எதிராக பாதையை திறந்து வைக்க குற்றவாளி ஆயிடுவார். சுண்ணத்துக்கு எதிராக பாதையை திறந்து வைக்கக்கூடிய குற்றவாளியாக இவர் ஆயிடுவார். எல்லா நிலைகளிலையும் நாங்கள் சுண்ணத்தை எப்படி நாங்கள் பின்பற்றுவோம்? அனுபவங்களை நாம பார்க்க கூடாது. அனுபவங்கள் தான் இன்னைக்கு சுண்ணத்துகளை விட்டு நம்மளை தடுக்கிறது. இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம், இது எவ்வளவு மோசமான விஷயம். சுன்னத்து எவ்வளவு பரக்கத்தான விஷயம், சுன்னத்து எவ்வளவு பரக்கத்தான விஷயம். ஹதீஸ் கிதாப் இருக்கு, எல்லா மதரசாக்களையும் ஓதி கொடுக்கப்படும். அவருடைய ஒரு விளக்கம், அழகான ஒரு விளக்க உரை, எல்லா உலமாக்களும் அதை பார்ப்பான். அதுல உலமாக்களுடைய கவுளை எடுத்து எழுதுறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, கிதாபுல எழுதி இருக்கிறாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில காலத்துடைய கட்டாயம் என்பதாக சொல்லிக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்றார். இன்னும் சொல்ல போன உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதர் ஐபாதத்துகள்ல பரவான ஐபாதத்துகள்ல மூழ்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதர் சைரான காரியங்கள்ல தன்னுடைய செல்வங்களை செலவழிக்கிறார், அதுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார், மதரசாக்களை உருவாக்குறார், மஸ்ஜிதுகளை உருவாக்குறார். இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு உலமாக்கள், ஒரு பெரிய ஒரு உஸ்தாதுமார்கள் அவங்க பாடங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. மாணவர்களே, இவ்வளவு ஐபாதத்துகள்ல, இவ்வளவு சைரான காரியங்கள்ல, இவ்வளவு இபாதத்துகள் செஞ்சாலும் கூட அதுல இல்லாத ஒரு நூறு, அதுல இல்லாத ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்திஞ்சாவுடைய சுன்னத்துல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்திஞ்சாவுடைய அந்த சுன்னத், அதுல இருக்கக்கூடிய அந்த நூர், அதற்கு உலகத்துல எந்த ஒரு பகரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். ஆனா இன்னைக்கு அந்த சுன்னத்தை தான் நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா விட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம சுன்னத்துகளை நாம சாதாரணமா நினைக்க கூடாது, சுன்னத்துகளை விடக்கூடியவங்க நினைக்கணும், நான் சுன்னத்துக்கு எதிரான ஒரு செயலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதாவது ஹஜ்ஜி அடிக்கடி சொல்லுவாங்க, சுன்னத்துக்கு எதிரான விஷயங்களை, மாற்றமான விஷயங்களை பாவம் என்பதாக நீங்கள் எடுத்து நடங்க, பாவம் என்பதாக நீங்க விளங்குங்க. சுன்னத்துக்கு எதிரான விஷயங்கள் காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெளிவாக சொன்னாங்க, அஸ்ஹாபு ரஅய் அஜாஉ சுனன், யார் தன்னுடைய அபிப்பிராயங்களை எடுத்து செயல்படுத்துவாங்களோ அவங்க சுன்னத்துடைய எதிரிகள் தான். அஜாஉ சுனன், அவங்க சுன்னத்துகளுடைய எதிரிகள் தான். சுன்னத்துகள்ல இருக்கக்கூடிய அந்த நூர், சுன்னத்துகள்ல இருக்கக்கூடிய அந்த பிரகாசம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய இபாதத்துகள் நம்முடைய அபிப்பிராய பிரகாரம், நம்முடைய ஐடியா பிரகாரம் செய்யறா, அதுல எல்லாம் அல்லாஹ் ஆக்கி வைக்கிறார்.
முதல்ல நாம எதுல நம்ம சுன்னத்தை கொண்டு வரணும்? மாணவர்களை முதல்ல நாம தாவத்துல சுன்னத்தை கொண்டு வரணும். முதல்ல நாம தாவத்துல சுன்னத்தை கொண்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உடலை பயன்படுத்தினாங்களோ, இந்த தாவத்துல உடலை பயன்படுத்துறது, இந்த தாவத்துல உடலை பயன்படுத்துறது இதுதான் மிகப்பெரிய சுன்னத். எப்படி தொழுகையில உடலைத்தான் பயன்படுத்த முடியும், உடலை பயன்படுத்தி தொழுதாதான் அவருடைய தொழுகையா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதர் தனக்கு பதில இன்னொருத்தர அல்லது புதுசா ஏதோ உருவாக்கப்பட்ட ஒரு கருவிய எனக்கு பதிலாக அவர் கரெக்டா டைம் வந்தாலே தொழுதுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டார். அது கரெக்டா டைம் வந்தாலே தொழுதுறது. இவர் தொழுகையை விட்ட குற்றவாளியாக ஆக்கப்படுவார். இவர் தொழுகையை விட்ட குற்றவாளி ஆக்கப்படுவார். இவர் அப்படி வேற எதையுமே இவர் பகரமா ஆக்கிடவே முடியாது. தனக்கு பகரமா தனக்கு பதில வேற எதையும் இவர் கொண்டு வந்துடவே முடியாது. தொழுகைக்கு எப்படி உடலை பயன்படுத்துவது கட்டாய கடமையோ, அதற்கு பகரமா வேற எதையும் கொண்டு வர முடியாதோ, அன்பானவர்களே அதே மாதிரி தான் இந்த தாவத்துடைய இந்த உழைப்புல நாம நம்முடைய உடலை பயன்படுத்துவது இதுதான் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் நமக்கு காட்டி கொடுத்தார். அரசர்களிடத்துல கடிதங்கள் எழுதி அனுப்பினார். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதங்களை எப்படி எழுதினாங்க? கடிதங்களை எழுப்பி சும்மா ஏதோ அனுப்பி வச்சிடல. யாரோ கடிதங்கள் சேர்க்கக்கூடியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து அதே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த காலங்களிலும் கடிதங்கள் விரைவா போறதுக்கு வழிகள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு இத்தனை கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஒரு நபர் இருப்பார், ரொம்ப வேகமா ஓடக்கூடியவர், அரசுகள் கொடுக்கக்கூடியதை விரைவா கொண்டு போய் சேர்த்துருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியெல்லாம் கொடுத்து விடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? கடிதங்களை எழுதினாங்க. சஹாபாக்களுடைய ஒரு ஜமாஅத் அமைச்சாங்க. அமைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடிதங்களை கொடுத்து நீங்களே போய் நீங்க படிச்சு காட்டுங்க. அதாவது சஹாபா பெருமக்கள் சில சமயங்கள கடிதங்களை கொண்டு போகும்பொழுது அங்கு காவலாளி இருப்பார், கொடுங்க நான் கொடுத்துறேன். சொல்றாங்க இல்ல நாங்கதான் கையில கொடுப்போம் என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. அன்பானவர்களே, இந்த தாவத்துல உடலை பயன்படுத்துறது இதுதான் மிக முக்கியமானது. ஆனா இன்னைக்கு நாம எதையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நஜிசானது, பாவமான கருவிகளை நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எந்த குர்ஆன் எவ்வளவு பரிசுத்தமான அந்த குர்ஆன், அந்த பரிசுத்தமான குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பரிசுத்தமானவங்க. நபி அவங்களுடைய உடல்ல ஈகள் வைக்காது, அவ்வளவு பரிசுத்தமானவங்க. அவங்களுடைய சிறுநீர் கூட அதுவும் கூட சுத்தமானது. அப்படிப்பட்டவங்க சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியம் வைத்திருந்தாங்கன்னு சொன்னா, சஹாபா பெருமக்களுக்கு உள்ளத்துல தாவத்து கொடுக்கும் போது ஒரு தைரியம் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல காலங்கள், சூழ்நிலைகள் இது எல்லாம் இப்படி இருக்குது. இன்னைக்கு முஸ்லீம்கள் பயந்து கொண்டு இருக்கிறார். இந்த பயம் எப்போது நீங்க உள்ளத்துல இருந்து வெளியில போகும்? எப்ப தாவத்து கொடுக்க ஆரம்பிப்போமோ அப்ப வெளியில போகும். அல்லாஹ் வெளியாக்குவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டா, அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹி வ யக்ஷௌனஹு வ லா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாமல் யார் தாவத்துடைய வேலையை செய்யறாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்லூக்குடைய பயத்தை அவருடைய உள்ளங்கள் இருந்து அல்லாஹ் எடுத்துருவான். அதாவது இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேரரசன் அவனுக்கு முன்னாடி போய் சொன்னாங்க, நீங்க உலகத்துல நஷ்டத்துல கஷ்டத்துல இருக்கிறீங்க, நாங்க ஆசிரியத்துடைய செழுமையில இருக்கிறோம். அரசுல பார்த்து சொன்னாங்க, நீ உலகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறப்பா, உலகத்துல நீ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற, கிழிஞ்ச ஆடை, கோவேறு கழுதை, உடைந்தவான் சொன்னாங்க. நாங்க ஆசிரியத்துங்கிற செலிசலிப்புல இருக்கிறோம். கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தைரியத்தை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ரத்தம் குத்தி எடுத்தாங்க. அந்த ரத்தம் குத்தி எடுத்த ரத்தத்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து கொண்டு போய் நீங்க போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போய் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. யாருக்கும் தெரியாத இடத்துல போய் போட்டுருங்க, யார் பார்வைப்பட்டா ஏதாவது ஆயிரும். அந்த மாதிரி இடத்துல நீங்க போய் வச்சுட்டு வந்தீங்க, பொறுத்துட்டு வந்துருங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ரத்தத்தை வாங்கிட்டு போனார். அவரு என்ன செஞ்சாரு, போயிட்டு திரும்ப வந்தார். ரத்தம் இல்ல, கையில இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆச்சு, ரத்தம் என்ன ஆச்சு? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ்
யாருமே பார்க்க முடியாத இடத்துல நான் வச்சுட்டு வந்திருக்கேன். கேட்டாங்க, சொல்றதை வச்சு விளங்கிட்டாங்க. யாருமே பார்க்க முடியாத இடமா? உண்மையை சொல்லுப்பா, என்ன செஞ்ச? யார் சொல்லுவாங்க, நான் குடிச்சிட்டேன்டா. யார் சொல்லுவாங்க, குடிச்சிட்டேன்டா. மாணவர்களே, ஹஜ்ஜி சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வீரம் இருந்துச்சு தெரியுங்களா? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷுஜாஅத் இருந்துச்சு தெரியுங்களா? அவங்க சொன்னாங்க, அவங்க அழகான ஒரு கவிதையில அவங்க சொல்லி காட்டாங்க, லா அல்யனு கைரல் ஹஸ்ஸி அஸ்அலுஹு ஹத்தா யலீன லிமம்கில் மாதிஹில் ஹஜர். அவங்க தைரியமா சொன்னாங்க, நான் இந்த ஹக்கான விஷயத்தை ஒரு காலம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்ப வரைக்கும் தெரியுங்களா? கற்களை ஒரு மனிதன் கடித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய தாடைகள்ல இந்த கற்கள் எல்லாம் மிருதுவாக ஆகிற வரைக்கும் நான் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன். கடுமையான அரசனுக்கு முன்னாடி அவங்க தைரியமாக சொல்லி காட்டுறாங்க. இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல்ல இருந்து வெளியான ரத்தத்தை அவர் குடிச்சாரு, அதனால வந்துச்சு. ஹஜ்ஜி சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ரத்தங்கள், அந்த உடலுடைய விஷயங்கள் நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹஜ்ஜி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல்ல இருந்து வெளியான அந்த ரத்தத்துக்கே இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்குது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புகள்ல இருந்து வெளியான ஜாகக்கூடிய அமல்கள் அதை ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னா அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு தைரியம் இருக்கும். இவர் காலக்கூடிய கட்டாயம் என்பதாக சொல்லி இவர் கோலையா உட்கார்ந்துட மாட்டார், இவர் தைரியமா இருப்பார். அவங்க இவ்வளவு பரிசுத்தமானவர்கள் இருந்தாலும் கூட குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய உடல்கள் கூட, அவருடைய உள்ளங்கள் பிளக்கப்பட்டு அது வெளியில எடுக்கப்பட்டு 4 முறை ஜம்சம் தண்ணீரால கழுவப்பட்டது. எதற்காக வேண்டி? குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு அந்த குர்ஆனோடு நாம எப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறோம்? அந்த குர்ஆனை எவ்வளவு அசுத்தமான பொருட்கள் நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அசுத்தமான பொருட்கள் நம்ம தாவத்துக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மக்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு பொருள் பயன்படுத்துறத பொறுத்துதாங்க அது நல்லதா கெட்டதாங்கிறது. அவனுக்கு ஹஜ்ஜி சொன்னா, ஒரு பொருளை பயன்படுத்துறத பொறுத்துதாங்க அது நல்லதா அது கெட்டதா அப்படிங்கிறது. அது சொன்னாங்க, இல்ல ஒரு பொருள் எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க. ஒரு பொருள் எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்க. அது நல்லதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டுச்சா இல்ல அது கெட்டதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டுச்சா? அதனுடைய நோக்கத்தை பாருங்க. நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க நீங்க நோக்கம் கிடையாது. ஒரு பொருள் அது அருவருப்பான விஷயங்களை பரப்புறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பொருளை பயன்படுத்திட்டு இல்ல நாங்க நல்லதுக்காக வேண்டிதான் நான் பயன்படுத்துறேன் என்று சொல்வது, மாணவர்களே, இது உண்மையிலே ஒரு நல்லதுக்காக இதை பயன்படுத்த முடியாது. அப்ப தாவத் இருக்குது, அதற்காக வேண்டி நம்முடைய உடலை பயன்படுத்துவது, இதுதான் மிகப்பெரிய சுண்ணத். இதுதான் மிகப்பெரிய சுண்ணத். இரண்டாவது என்ன விஷயம்? இரண்டாவது தாவத்துக்காக வேண்டி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, தர்பியத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தை முடிவாக்கிட்டான். அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பகரமா உலகத்துல எந்த இஜ்திமாவுடைய இடங்களும் கிடையாது. ஹஜ்ஜி சொன்னார், எந்த இஜ்திமாவுடைய இடங்களும் கிடையாது, எந்த மதரசாக்களும் கிடையாது, எந்த ஹான்காவும் கிடையாது. தர்பியத் வேண்டும் என்று சொன்னா அந்த இடத்துக்கு எல்லாரும் போய்தான் ஆகணும். அது எந்த இடங்க? இது ஒன்றுமே இல்ல, அது மஸ்ஜிது தான். அல்லாஹ் தஆலா தர்பியத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை முடிவு செஞ்சுட்டான். அந்த மஸ்ஜிதுக்கு மாற்றமா, அந்த மஸ்ஜிதுக்கு பகரமா வேறு இடங்கள்ல நாம தாவத்து கொடுக்கிறோமே, நாம சொல்றோம் போன கூப்பிட்டா வரமாட்டாருங்க அவரு, அதனால அங்கேயே நாங்க என்ன செஞ்சோம் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாங்க நினைக்கிறோமா இல்லைங்களா? ஹஜ்ஜி சொன்னாங்க, ஒரு மனிதர் பாவங்களை ஏன் திரும்ப திரும்ப செய்யறார். நம்ம நிறைய தாவத்து கொடுக்கிறோம், நிறைய இடத்துல நம்ம பேசுறோம், ஆனா அவர் பாவத்தை திரும்ப திரும்ப செய்யறார். ஏன் செய்யறாரு? என்ன காரணம்? அவர்களே, பாவத்துடைய மாகுடி இன்னைக்கு எந்த அளவுக்கு மிகச்சிருச்சுன்னு சொன்னா, ஒரு மனிதன் தானாகவே பாவத்திலிருந்து வெளியாகணும் என்று நினைத்தாலும் கூட அவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு பாவத்துடைய மாவுல் அது பிரதிபலிப்ப பாதிப்பை உண்டாகும், அவர் திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடியவராக ஆயிடுவார். ஆனா அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்களை எல்லாம் தர்பியத் செஞ்சாங்களே, மஸ்ஜிதுல கொண்டு வந்து சேர்த்தாங்களே, மஸ்ஜிதுல வச்சு தர்பியத் செஞ்சாங்களே. ஒரு கூட்டம், எப்படிப்பட்ட கூட்டம்? கௌமியத்துடைய இஸ்லாம், அதைத்தான் நாங்க ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு எங்க கூட்டத்துக்கு தனி இஸ்லாம், எங்க கூட்டத்துக்கு தனி இஸ்லாம். என்ன இஸ்லாம்?
நாங்க கலிமா சொல்லுவோம், ஆனா நாங்க தொழுக மாட்டோம், நாங்க நோன்பு வைக்க மாட்டோம், நாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், நாங்க எந்த பராயங்களையும் நாங்க நிறைவேற்ற மாட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. யாருக்கு? வக்து சதீப், சதீப் கூட்டத்தார்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒண்ணுமே செய்யல. நீங்க மஸ்ஜிதுல நீங்க தங்கி இருங்க. எங்க தங்கி இருங்க? நீங்க மஸ்ஜிதுல தங்கி இருங்க. மஸ்ஜிதுடைய மாஹூல்ல அவங்க இருக்கிறாங்க. மஸ்ஜிதுடைய மாஹூல்ல அவங்க இருக்கிறாங்க. அவர்களே, கொஞ்ச நாள் போகுது, எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு எல்லாம் கைய காலை எல்லாம் நல்லா தானே கொடுத்திருக்கிறான், நாம மட்டும் தொழுகாம இருக்கிறோமே என்றாக சொல்லி அவங்களா தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரமலானுடைய காலம் வந்துச்சு, சின்ன குழந்தைங்க எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, நாம இப்படி இருக்கிறோங்க, நமக்கு என்ன குறை? நோன்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்காத், ஏழைகள் எல்லாம் சதக்கா கொடுக்கிறாங்க, தங்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க. சஹாபாக்களை பார்க்கிறான், மஸ்ஜிதுல இருந்து கொண்டு பார்க்கிறான், நாங்களும் ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். நான் யோசித்து பார்க்கணும், உங்களுடைய உள்ளத்தை மாற்றுனது எது? உங்களுடைய உள்ளத்தை மாற்றுனது எந்த இடம்? மாற்றுனது எந்த இடம்? ஏன் ஒரு காபிர், ரொம்ப மோசமான ஒரு காபிர், கட்டர் காபிர் என்று சொல்லப்படக்கூடியவர், அவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் மஸ்ஜித வச்சுதான் மாற்றினார். புகாரியுடைய ரிவாயத்துல வருது, சுமாமா பின் உசால் அவர் வந்தார், கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைதியை கூட மஸ்ஜிதுல கட்டி போட்டாங்க. எந்த சிறைச்சாலைகளும் இல்ல, எந்த சிறைச்சாலைகளும் இல்ல, கைதியை கூட மஸ்ஜிதுல கட்டி போட்டாங்க. 3 நாள் தான் டைம், அதுக்கு மேல நேரம் இல்ல. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு 3 நாள்ல என்னங்க மாறிடும், என்னங்க மாறிடும். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, 3 நாள்ல நீங்க தாவத்திய உழைப்பை நீங்க சரியா செஞ்சீங்க என்று சொன்னா உங்களுடைய உள்ளத்துல சுன்னத்துடைய முஹப்பத் உருவாயிரும். சுன்னத்துக்கு எதிரான விஷயம், ஆடைகள் சுன்னத்துக்கு மாற்றமா இருக்குது, இதன் மேல நஃபரத் உண்டாயிரும். 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள்ல கட்டி போட்டான். சஹாபாக்கள் சொன்னாங்க, நல்ல முறையில கவனிச்சுக்கோங்க, உன்னுடைய நேரம் வந்து கழுத்தை விட்டுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான உணவு கொடுப்பாங்க. யாருங்க? கைதி, கடுமையான காஃபிர், கடுமையான காஃபிர். எந்த அளவுக்கு கடுமையானவர்? அவரே பின்னாடி சொல்றார், வல்லாஹி யா முஹம்மத் ما كان وجه أبغض إلي من وجهك فقد أصبح أحب الوجوه إلي. அல்லாஹ்வின் சத்தியமா முஹம்மதை சொல்றேன், இந்த உலகத்திலேயே எனக்கு அருவருப்பான முகம் என்று ஒன்று இருந்தால் நஊது பில்லாஹ், அது உங்களுடைய முகம் தான். எவ்வளவு கடுமையான காசு! உலகத்திலேயே பிடிக்காத இடம் மதீனா தான், உலகத்திலேயே பிடிக்காத மக்கள் சஹாபாக்கள் தான். இப்படி எல்லாம் சொன்னவர். 3 நாள் மஸ்ஜிதுல வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் விசாரிப்பான், என்னாச்சு, எப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இஸ்லாத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் 3 நாள் ஒரே ஜவாப்ல ஒரே பதில் சொன்னார். புகாரில் வரக்கூடிய விவாதம் சொன்னார், அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன ஏதாவது கொலை செய்யணும் நினைச்சா அதுக்கெல்லாம் ரொம்ப தகுதியானவன், நீங்க என்ன கொலை செஞ்சிடலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன விடுவிச்சீங்க என்று சொன்னா நான் உங்களுக்கு காலமெல்லாம் நன்றி கடன் உள்ளவனாக நான் நடந்து கொள்ளுவேன். இஸ்லாத்தை வெளிப்படுத்துவா நினைச்சாங்க, அமைதியா போயிட்டாங்க. 2வது நாள், 3வது நாள், எல்லா நாளும் இதே பதில் தான். 3 நாளைக்கு மேல நபியை அவங்க வைக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை விட்டுருங்க, இவர் எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு போறான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவர் போனார். பக்கத்துல ஒரு நீரூற்று ஒன்று இருந்துச்சு. அந்த நீரூற்று கிட்ட போய் அவர் குளித்தாரு, தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டாரு, மஸ்ஜிதுக்குள்ள வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைகளை கொடுங்க என்று சொன்னாரு. கைகளை பிடித்து சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் ஈமான் கொள்கிறேன் என்பதாக சொன்னார். மாணவர்களே, இவ்வளவு கடுமையான ஒரு காஃபிர் அவருடைய உள்ளத்தை எது மாற்றுச்சு? அவருடைய உள்ளத்தை எது மாற்றுச்சு? மஸ்ஜிதுடைய மாஹூல் மாற்றுச்சு. அவருடைய உள்ளத்தை மஸ்ஜிதுடைய மாஹூல் தான் மாற்று. அப்ப மஸ்ஜிதுடைய மாஹூலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, உள்ளத்தை மிருதுவாக்குறதுல மஸ்ஜிதை விட சிறந்த ஒன்று கிடையவே கிடையாது. மஸ்ஜிதை சிறந்த ஒன்று கிடையவே கிடையாது. சில பேர் சொல்றாங்க, தர்பியத்துக்கு மஸ்ஜிதை விட சிறந்த இருக்குது என்று சொல்றாங்க என்று சொன்னா, அன்பான அவங்க சுன்னத்துக்கு மாற்றமா பேசுறாங்கன்னு அர்த்தம். அவங்க சுன்னத்துக்கு மாற்றமா பேசுறாங்க என்று அர்த்தம். ஏன், என்ன காரணம்? நம்ம எவ்வளவு பெரிய தர்பியத்தின் இடங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் மஸ்ஜிதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மஸ்ஜிதுல சேர்த்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவத்துடைய கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதன் மீது நபிமார்களையே பூமியில புதைச்சிடுவேன் என்பதாக அல்லாஹ் மாட்ட எச்சரித்தார். நபியை எச்சரிக்கிறான். அதே புகாரி ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டா? யஹ்யாவே நீங்க மக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துங்க. எங்க ஒண்ணு சேர்த்துங்க? பைத்துல் முகத்தஸ்ல நீங்க ஒன்று சேர்த்துங்க. ஒன்று சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க போய் அப்படியே எல்லாத்தையும் போய் சொல்லிட்டே போயிருங்க. எல்லாத்தையும் போய் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிருங்க. அதான் கஸ்தூரிய நோக்கம் என்ன? கஸ்தூரிய நோக்கம் ஏதோ காது வரைக்கும் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இது கஸ்தூரிய நோக்கம் கிடையாது. கஸ்தூரிய நோக்கம் என்ன தெரியுங்களா? அன்பானவர்கள், கஸ்தூரிய நோக்கம் உள்ளம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. இதுதான் கஸ்தூரிய நோக்கம். முலாகாத் இது கஸ்தூரிய நோக்கமே இல்லை. மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இதுதான் கஸ்தூரிய மோகம், இதுதான் கஸ்தூரிய நோக்கம் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா மக்களை எல்லாம் பைத்துல் மக்தீஸ்ல ஒன்று சேர்த்துங்க. ஒன்று சேர்த்து அவங்களுக்கு சில விஷயங்களை நீங்க சொல்லுங்க. சில விஷயங்களை என்ன செய்யாங்க எடுத்து சொன்னோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் தாமதிச்சாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு நபி அவர் ஏதாவது துனியாவுடைய காரியத்துல ஈடுபட்டு தாமதம் பண்ணிருப்பாரா? அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நிறைவேற்றத ஏதாவது துனியாவுடைய காரியத்துல ஈடுபட்டு அவர் தாமதம் பண்ணிருப்பாரா? இல்லவே இல்ல. ஒரு காலம் இருக்கார். அவருக்கு வேற ஏதாவது தீனுடைய தகாசாக்கள் தான் இருந்திருப்பார். தீனுடைய தேவைகள் தான் இருந்திருப்பார். வேற ஏதாவது யபாதத்துகள் தான் இருந்திருப்பார். அதனால தாமதமா இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா? என்ன கொஞ்சம் தாமதமா இருக்குது? ஹதீஸ் அவங்க கொஞ்சம் தாமதமா நினைச்சா என்ன கேட்டாங்க? யஹ்யாவே நான் வேணா அந்த விஷயத்தை ஒன்று நான் எல்லாம் பைத்துல் மக்தீஸ்ல மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த விஷயத்தை நான் வேணா சொல்லிடட்டுமா? மாணவர்களே சொன்னாங்க. நாம கவனிக்க வேண்டியது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நேரத்துல என்ன பதில் சொன்னாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஈசாவே ஒரு காலம் நீங்க அப்படி மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. ஒரு கால் நீங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நீங்க செஞ்சுட்டீங்க, நான் செய்யல என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் பூமியில என்ன அப்படியே புதைச்சிருவான். நாம யோசித்து பார்க்கணும். தாவத்துடைய ஒரு சரியில்லா ஒரு கடமைய அதை விடுவதன் பேர்ல தானே நீங்க அல்லாஹ் தஆலா அதாவுடைய எச்சரிக்கை செய்யறாங்க. நஃபிலான விஷயம் செஞ்சா நன்மைங்க, அதனால இருந்து அதாவை பற்றி சொல்லப்படுது இல்லவே இல்லை. மாணவர்களே, அப்போ எந்த அளவுக்கு துஃபைல் பின் அம்ர் தௌஸ் கூட்டத்தை சேர்ந்த தலைவர், ரொம்ப பெரிய ஒரு அறிஞர், ரொம்ப பெரிய ஒரு மார்க்க மேதை, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், கவிதைகள் எல்லாம் நிறைய தெரியும், விஷயத்தை சீக்கிரமா கிரகிக்கக்கூடியவர். அவர் மஸ்ஜிதுக்கு வந்தார். எந்த நோக்கத்துல வந்தார்? எதையும் கேட்கக்கூடாதுங்கிற நோக்கத்துல காது அடைச்சிட்டு வந்தார், காதுல பஞ்சம் வச்சுட்டு வந்தார். அவர்களே, ஆனா மஸ்ஜிதுடைய மாஹூல் எப்படி இருந்தது? மஸ்ஜிதுக்குள்ள மாஹூலுக்குள்ள போனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட மோசமான நபராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாத்திடுவான். அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா இரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். அவருடைய என்னதான் சொல்றாங்க கேட்கலாமே, ஒரு ரிவாயத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். சூரத்துன் நஜ்ம் ஓதிக்கொண்டிருந்தார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முதல்ல சஜ்தாவுடைய ஆயத்தை இறக்குறது இங்கதான். சூரத்துல முன்ன இறங்கி இருக்கு 5 ஆயத்துகள் தான். சஜ்தாவுடைய ஆயத் சூராவை முழுசா அல்லாஹ் இறக்குறது இங்கதான். விசுவாசம் ஓதிக்கொண்டிருக்கிறான். காஃபிர்கள் அந்த பக்கம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறான். விசுவாசம் கடைசி சஜ்தாவுடைய ஆயத்தை வந்துச்சு. நபி அவங்க சஜ்தா செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி காஃபிர்களும் சேர்ந்து தங்களை அறியாம சஜ்தா செஞ்சுட்டாங்க. தங்களை அறியாமையே மஸ்ஜிதுடைய மாஹூல் ஒரு காஃபிரை சஜ்தா செய்ய வைக்கிறது. சுஹைல் இப்னு அம்ர் தௌசி அதையெல்லாம் கேட்கிறார். கேட்டுட்டு நிச்சயமா இவர் பொய்யரா இருக்க வாய்ப்பில்லை. மாணவர்களே, 80 குடும்பங்கள் இஸ்லாத்துல வர்றதுக்கு அவர் மஸ்ஜிதுடைய மாஹூலுக்குள்ள வந்தாரு. இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டாரு. இது அல்லாஹ்வுக்கு காரணமாக ஆக்கணும். அதனால சொன்னாங்க, தர்பியத்துக்கான இடம் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்கு முத்தபாதில், மஸ்ஜிதுக்கு மாற்றமான ஒரு இடம் தர்பியத்துக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்துல எதையும் ஆக்கவே இல்லை.
அல்லாஹ்வுல மிக சிறந்ததா அல்லாஹ்வுல ஆக்கி இருக்கிறார். அப்ப தாவத்துல மிகப்பெரிய சுன்னத் இருக்குது. மஸ்ஜிதை சார்ந்து நம்முடைய அமல்களை, நம்முடைய தாவத்துடைய உழைப்புகளை நாம ஆக்கிக் கொள்றோம். இன்னைக்கு நாம எல்லாம் நினைக்கிறோம் ஆலைக்கும் அன்புசக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான். முதல்ல நீங்க உங்களை கவலைப்படுங்க, முதல்ல நீங்க உங்களை பாருங்க. இன்னைக்கு சொல்லலாமா இல்லைங்களா? யாராவது போய் தாவத்து கொடுக்க போனா அவர் என்ன சொல்றாருங்க, முதல்ல உங்க வேலையை பாருங்க, முதல்ல நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பாருங்க, அப்புறம் நீங்க மத்தவங்கிட்ட எல்லாம் போய் நினைச்சீங்க நீங்க தாவத்து கொடுங்க. சொல்றதா இல்லைங்களா? இந்த ஆயத் இதை வச்சு சொல்றாங்க அலைக்கும் அன்புசக்கும். நீங்க உங்களை நீங்களே கவனிங்க. யாராவது வழிகேட்டுல போயிட்டா நீங்க ஹிதாயத்துல இருந்தா உங்களை அது பாதிக்காது. இந்த ஆயத்துக்கு இது விளக்கமே இல்லை. இப்படி சில மக்கள் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல சில மக்கள் சொன்னாங்க, உங்களை நீங்களே கவலைப்படுங்க, முதல்ல உங்களை நீங்க கவலைப்படுங்க, உங்களை நீங்க கவலைப்படுங்க என்று சொல்வதே பாவம், இந்த வார்த்தையே பாவம். ஏன் ஒரு பாவிக்கு கூட தாவத்து கொடுக்கிறதுக்கு ஹக்கு இருக்குது, ஒரு பாவிக்கு கூட அவருக்கு தாவத்து கொடுக்கிறதுக்கு ஹக்கு இருக்குது. அவர் சொல்ல முடியும், நீங்க இந்த பாவத்தை நீங்க விட்டுங்க என்பதாக சொல்ல முடியும். சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு கோபப்பட்டாங்க என்று சொன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சொன்னாங்க, நீங்க இந்த ஆயத்துக்கு இப்படி எல்லாம் நீங்க விளக்கம் வச்சு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நாங்க இப்படி எல்லாம் நாங்கள் இந்த விளக்கங்களை நாங்க விளங்கவே இல்லை. குர்ஆனுடைய ஆயத்துக்கு சஹாபாக்கள் சொல்றதுதான் விளக்கம், அவங்க விளங்குறதுதான் சரியான விளக்கம், நாம விளங்குறது இல்ல. உண்மையான இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு என்ன விளக்கம் தெரியுங்களா? நீங்க இந்த தாவத்துடைய உழைப்பை நீங்க சரியான முறையில செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா தாவத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் இருக்கா இல்லையா? தாவத்தை விட்டு வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் காஃபா. ஒரு தண்டனை, ஒரு ஃபித்னாவை நீங்க பயப்படுங்க. நீங்க தாவத்துடைய வேலையை நீங்க விட்டுட்டா அது உங்கள நல்ல கெட்ட மக்களை மட்டும் பிடிக்காது, நல்லவங்களையும் சேர்த்து பிடிக்கும். புகாரில் வரக்கூடிய ரிவாய் ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க, அலஹலக் வஃபீனா ஸாலிஹூன், எங்களை நல்லவங்க இருக்க நாங்க அழிக்கப்படுவோமா? சொன்னாங்க, நஅம் இதா கஃபரல் கபர், ஆமா நீங்க நல்லவங்களா இருந்தாலும் கூட அங்க பாவங்கள் மிகச்சிருச்சு, நீங்க இஸ்லாஹுடைய அமல செய்யல என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை வர்றது கட்டாயம். அப்போ அவங்க சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, இங்க என்ன நீங்க ஆயத்துடைய நோக்கம் என்ன? நீங்க தாவத்துடைய உழைப்பு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னா இப்ப வழிகட்டு போனவங்க அந்த வழிகேட்டு அந்த பாவத்தினுடைய பாதிப்பு அது உங்களுக்கு வராது. இதுதான் ஆயத்துடைய நோக்கமே தவிர முதல்ல உங்களை பாருங்க என்று சொல்வது இந்த ஆயத்துடைய நோக்கமே இல்லை. மாணவர்களாக தாவத் என்பது இருக்குது, அது பதனி ஃபரீலா, அது உஜல் சார்ந்த கடமை, அது ஒவ்வொரு நபர் மீதும் கட்டாய கடமை. சொன்னாங்க இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிருக்காங்களா இல்லைங்களா? என்ன சொல்லிருக்கிறாங்க? யாரு வாழ்க்கையில வருஷ 4 மாசம் கொடுக்கிறத தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை ஆக்க மாட்டாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. இது ஏதோ அவங்க சொன்னாங்க, இது ஏதோ ரியாலி பாத், ஏதோ ஜஸ்மனாக்கர் பாத் கர்னா, ஏதோ இவங்க தன்னுடைய கற்பனையில அப்படி சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு ஜஸ்மால ஏதோ ஒரு உத்வேகத்துல அப்படி சொல்லிட்டாங்க. நான் அவர்களே கிடையவே கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனும் ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கெட்ட மாகூல்ல இருந்து நல்ல மாகூலுக்கு வருவது ஒவ்வொரு மனிதன் மீதும் அயலாக்கப்பட்டிருக்கு. 100 கொலை செய்த ஒரு நபர் அவர் தௌபா செய்யணும் என்று சொன்னால் அவர் சொல்லப்பட்டது, நீங்க நல்லோர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போங்க, ஒரே ஒரு ஜான் இடம்தான் அவருடைய உள்ளத்துல துடிப்பு இருந்தது, எப்படியாவது நம்ம நல்ல மாகூலுக்குள்ள போயிருந்தே. இவாயத்துல வருது, அவர் கீழே விழுகும் பொழுது என்னங்க அப்படியே லேசா ஒரு கையை எடுத்து வேகமா வச்சார், முடியல இருந்தாலும் வச்சார். அவருடைய உள்ளத்துல நல்ல ஒரு இடங்களுக்கு போக இந்த துடிப்பு இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சண்டை போட்டுக் கொண்ட மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க அளந்து பாருங்க, ஒரே ஒரு ஜான்தா அதிகம். 100 கொலை செய்தவர் நல்ல மாகூல தேடி போனார், தாவத்துடைய மாகுல தேடி போனார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அப்படி அத்தனை பாவங்களையும் மன்னித்தான். தாவத் என்பது இருக்குது, அது ஃபர்து ஐன். இந்த உம்மத்தில ஒவ்வொரு நபர் மீதும் கட்டாய கடமை, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில 4 மாதங்கள் சுற்றி திரிவது இருக்குது. இது நம்முடைய ஈமானுடைய தக்மீலுக்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய குடும்பங்கள், இவைகள் எல்லாத்துடைய பாசமும் 3 விஷயங்களை மிகச்சிருக்கணும். இந்த 3 விஷயங்களை மிகச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய பாதையில போறதினுடைய முஹப்பத், வஜிஹாதின் ஃபீ சபீலி. ஏன் இதை சேர்த்து சொல்லப்படணும்? அன்பானவர்களே, இது எப்ப மிகச்சிருக்குமோ அப்பதான் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு பாதுகாப்பா இருக்க முடியும். இது மிகைக்கல, உலகத்துடைய முகப்பத்தை எல்லாம் மிகச்சிருக்குது என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள். ஹதீஸ் சொல்லி காட்டுது. ஹதீஸ் சொன்னாங்க, இன்னைக்கு மக்களிடத்துல சுன்னத்தை பற்றி எந்த அளவுக்கு பேசணும் என்று சொன்னா, ரிவாஜி தரீகா, அதன் மீது அவங்களுக்கு வெறுப்பு வந்துடணும். தாவத்துடைய இந்த சுன்னத்துகளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக, வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில சுற்றி திரிகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்களா இல்லைங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வெட்கப்பட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? பலகீனமான பெண் எவ்வளவு காலம் பொறுத்து கொள்ள முடியும்? அவங்க தைக்கிணையில சொன்னாங்க 4 மாசம் அல்லது 6 மாசம். இவாயத்திற்கு தெளிவா இருக்கு. பலகீனமான பெண்களுக்கு சொல்லப்பட்ட காலகட்டம் இல்லை என்று சொன்னா, சஹாபாக்கள் அப்ப வருஷம் போயிருக்கிறாங்களே, சஹாபா பெருமக்கள் இதற்கு மாற்றமா செஞ்சாங்களா? சஹாபாக்கள் எத்தனையோ வருடங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்திருக்கிறாங்களே, பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்களே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும் என்ற ஆசையை வெளிப்படுத்தி காமிச்சாங்களே. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவத்தை இந்த உம்மத்தின் மீது கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறார். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எப்ப நம்ம நத்துல அடக்கத்துல வருவோமோ, நாம எப்ப உழைப்புல வருவோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாத்தில்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவான். எப்ப வரைக்கும் நாம வரமாட்டோமோ அன்பானவர்களே, அப்ப வரைக்கும் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டா, இழிவை உங்கள் மேல நாங்க சாட்டிடுவோம். நீங்க ஒரு காலம் நீங்க மேல வர முடியாது, ஒரு காலம் நீங்க முன்னேற முடியாது. உலகத்துல என்ன வேணா உங்ககிட்ட இருக்கலாம், எந்த அளவுக்கு சொன்னா, தொழுகை என்ற இபாதத்தை விட, தொழுகை என்பது இபாதத், அது தீன். ஆனா அதை விட தாவத், இது இகாமத்து தீன், இது தீனை நிலைநாட்டுவது. தாவத் இருக்குது, அது தொழுகையை விட சிறந்த பொருள். காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமா தீனுடைய மற்ற சுபாவங்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை நமக்கு சில காலகட்டங்களை கொடுத்திருக்கிறார். சஹாபா பெருமக்கள் நல்ல விளங்கி இருந்தாங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில போறது மட்டும்தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அல்லாஹ்வுடைய பாதைகள்ல போகாம இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கவே முடியாது. சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. இன்னைக்கு உம்மத் இருசிதாதுல போய்கொண்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம துனியாவை சம்பாதிப்பதில்ல, அதுடைய துஆவுடைய வார்த்தைகள். நாம இன்னைக்கு துனியாவை சம்பாதிப்பதை எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த பெரும் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். ரொம்ப குறுகிய காலகட்டம் இந்த வாழ்க்கை, இது எல்லாம் கொடுக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய பாதையில நாம எல்லாத்தையும் செலவழிக்கணும் என்பதற்காக வேண்டித்தான். என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அது எல்லாம் செலவழிக்கணும். மிக முக்கியமாக தீனுடைய தகாசாக்கள் வரும் பொழுது யார் தன்னை முற்படுத்துவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 14 சந்ததிகள்ல ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. அவருடைய 14 சந்ததிகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை அல்லாஹ் ஆக்க மாட்டான். யார் அல்லாஹ்வுடைய பாதைகள்ல செலவழிப்பாங்களோ, ரொம்ப தூரமான இடங்களுக்கு நமக்கு முன்னாடி தகாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் கேட்கிறான், ஒவ்வொரு நாட்டு மக்களும் கேட்கிறாங்க, 2வது வருடத்துக்கு உலமாக்களை எங்களுடைய பகுதிகளில் அனுப்புங்க. அன்பானவர்களே, அமெரிக்காவுடைய இஜ்திமா பெண்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. இஜ்திமாவுடைய அத்தனை நாட்களும் பெண்கள் தம்முடைய வீடுகளில் சமைச்சு கொடுத்தாங்க. இந்த அமெரிக்காவில் மேற்கத்திய கலாச்சாரம் ஒவ்வொருத்தரும் தானா சமைச்சு சாப்பிட்டு போயிருவாங்க. அந்த பகுதிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவத்தின் உழைப்பின் மூலமாக எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கினான், எவ்வளவு செலவழிச்சாங்க. போன ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப தூரமான பகுதிகளுக்கு போனாங்க. அலாஸ்காங்கிற பகுதி மனிதர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி, அங்கிருந்து எல்லாம் இஜ்திமாவுக்கு வந்து சேர்த்தான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய வேலைகளை வாங்கி கொண்டிருக்கிறான். ஆக நமக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தக்காத்தா இருக்குது. இந்த உம்மத்துல ஒரே ஒரு மசலா இந்த இர்திதாத் இருக்குது. இந்த இர்திதாத் எப்ப நிக்குது என்று சொன்னா, எப்ப நாம ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்புவோமோ, குறிப்பா வந்திருக்கக்கூடிய இந்த மஜ்மா, பொறுப்புதாரிகளுடைய இந்த மஜ்மா, நாம நேரங்களை காலங்களை கத்தியமாக பார்க்காம நம்ம தக்காத்தாவில் அல்லாஹ்வுடைய பாதைகள்ல நாம எப்ப வெளியே கிளம்புவோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இர்திதாத அல்லாஹ்வுடைய இல்லாத இடம் அல்லாஹ்வுடைய கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அழைச்சிருவான். அல்லாஹ்வுடைய எங்கேயுமே இல்லாமல் ஆக்கிடுவான். அதற்கு ஒரே ஒரு சேலை நாம தியாகம் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹிதாயத் கொடுக்க தயார். ஆனா ஹிதாயத் அல்லாஹ் தியாகத்தோடு சேர்த்து இணைத்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எப்ப வரைக்கும் நாம தியாகம் செய்ய மாட்டோமோ, நாம தர்த்தீப் செய்து கொண்டிருப்போமோ, அப்ப வரைக்கும் அன்பானவர்களே இந்த ஹிதாயத் அது மௌகூஃபாகத்தான் இருக்கும், அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதனால வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் நியத் வைங்க, எல்லாரும் உள்ளத்துடைய ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதைகள்ல நான் வெளிக்கிளம்புவதற்கு தயார். குறிப்பாக முதலாவது உலமாக்கள் சொல்லுங்க, இரண்டாவது வருடம் கொடுத்த உலமாக்கள், மூன்றாவது வருடங்களுக்காக வேண்டி சொல்லுங்க. யாரும் எழுந்து சொல்ல வேண்டாம், அமைதியா உட்காருங்க. தஸ்கீருடைய நேரம் ஒத்துழைப்பு கொடுங்க. உலமா